فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலவீனம் என்றால் அது உடல் ரீதியான பலவீனமாக இருக்கலாம், அல்லது மன ரீதியான பலவீனமாக இருக்கலாம். இப்படி பலவீனங்களை கொண்டவனாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதன் தனக்கு சுமக்க முடியாது என்று கருதக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. அல்லது அவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் அவன் மீது திணிக்கப்படும் பொழுது அவனுடைய மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. அப்போ அவனுக்கு தாங்க முடியாததும் அவனுக்கு விருப்பமில்லாததுமான காரியங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் மனிதன் என்ன செய்கிறான்னா அவனுடைய நிதானத்தை இழந்து விடுகிறான். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஆளாகும் பொழுது அவன் நினைத்த நேரத்தில் தூங்க முடிவதில்லை, ஒழுங்காக சாப்பிட முடிவதில்லை, ஒரு வேலையில் ஈடுபாட்டோடு செய்ய முடிவதில்லை, கூட இருக்கிற நண்பர்களோடெல்லாம் வள்ளுவல் என்று விழுந்து கடிக்கக்கூடிய பிராண்டக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் தனக்கு விருப்பமில்லாததையோ அல்லது தனக்கு தாங்க முடியாததையோ, உடல் ரீதியாக தாங்க முடியாததையோ உள ரீதியாக தாங்க முடியாததையோ சந்திக்கும் பொழுது அதை எப்படி நம்ம எதிர்கொண்டால் அது நம்ம மனசை அழுத்தாது, அதனால் நமக்கு பிரச்சனை வராது என்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப எளிதாக விடுபட்டு விடலாம். உலகத்தில் மற்றவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் சில நேரங்களில் மருந்து மாத்திரைகள் கூட அவர்களுக்கு அவசியமாகிவிடும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாம்ங்கிற இந்த வாழ்க்கை நெறிய மன அழுத்தத்திலிருந்து மனிதனை விடுவித்து அவன் அப்படி மென்மையாக லேசானவனாக எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக மாற்றக்கூடிய அடிப்படையில் இந்த மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நம்பிவிட்டால் வணக்க வழிபாடு செயல்பாடுகள் ரெண்டாவது எப்படி ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அந்த மாதிரி ஒருவன் நம்பிட்டான்னு சொன்னால் அவன் மன அழுத்தத்தை போக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய காலத்தையும் அவனுடைய பணத்தையும் வீணாக்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன உலகத்துக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறது, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரும். இப்படி கஷ்டங்கள் துன்பங்கள் அதான பிடிக்காத ஒரு மனுஷனுக்கு, கஷ்டம் துன்பம் தான் அவனுக்கு பிடிக்கவும் செய்யாது, அவனால் சுமக்கவும் இயலாது. அப்போ இந்த உலகத்தில் பொருளாதார கஷ்டம் வரலாம், தாங்க முடியாத நோயின் காரணமாக கஷ்டம் வரலாம், அல்லது பல பேர் நம்மளை அவதூறு சொல்லுகிறார்கள், புண்படுத்துகிறார்கள், அது மாதிரியான மான மரியாதைக்கு பிரச்சனையாகிறது என்பதற்காக வரலாம்,
அல்லது குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு டென்ஷன் ஏற்படலாம், திருமணம் ஆகவில்லை என்பதற்காக கூட இப்படி ஏற்படலாம், ஆன திருமணம் சரியாக அமையவில்லை என்பதற்காக கூட இப்படி ஏற்படலாம், குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக இப்படி ஏற்படலாம், அல்லது விரும்பக்கூடிய ஆண் குழந்தையா இல்லை அல்லது பெண் குழந்தையா இல்லை என்ற காரணத்திற்காக ஏற்படலாம், அல்லது பெற்ற குழந்தை சரியான முறையில் இல்லை என்ற காரணத்திற்காக நமக்கு இதெல்லாம் பிடிக்காத காரியங்கள், நம்ம விரும்பாத பிடிக்காத காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கு இஸ்லாம் அற்புதமான ரொம்ப ஏற்கத்தக்க பகுத்தறிவுக்கு ஒத்த ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறது. அது என்ன வழிகாட்டுதல் என்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற எவ்வளோ பெரிய இன்பமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கின்ற எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமானது, அது ஒரு சின்ன காலகட்டத்திற்கு உரியது. இதை விட இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. இங்கே உள்ள கஷ்டம் தானே உங்களுக்கு தாங்க முடியல. சில நேரங்களில் மனுஷனுடைய மனம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அதுக்கு கிடைக்கிற ஆதாயம் பெருசாக இருக்குமே, ஆனால் கஷ்டத்தை அவன் தாங்கிக்கிறான். அவனுக்கு உடம்பு தலைவலியாக இருக்கிறது, ஒரு வேலை பார்க்க முடியலன்னு வைங்க, அந்த வேலையை பார்த்தா 100 ரூபா கிடைக்கும். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், அந்த தலைவலியோடு இதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு படுத்துக்கிடுவான். இந்த 100 ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி பார்த்தா என்ன செய்வான், தலைவலியாவது மண்ணாவது போய் இறங்கிடுவான். ஏன், அந்த கஷ்டத்தை அதை விட ஒரு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்குது என்று நினைக்கும் பொழுது அவன் அந்த கஷ்டத்தை விரும்பக்கூடியவனாக, அதை சுமக்கக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுகிறான். அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சிரமம், துன்பம், கஷ்டம் இதுதானே உங்களை பாதிக்கிறது. நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் படுற கஷ்டமெல்லாம் ஒரு 50 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு விடலாம், அல்லது ஒரு 60 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு விடலாம். அப்படி கூட அல்ல அமைக்கல. இந்த கஷ்டம் கூட மாறி மாறி தான் வரும். உலகத்தில் கூட ஒரு மனிதனுக்கு காலமெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி வருவது ரொம்ப அரிதானது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள், சிரமங்கள், வறுமை, வேறு விதமான ஒரு சந்தோஷ குறைவுகள்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்கே படுகிற கஷ்டம் இறைவனுடைய சோதனையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம நினைத்து கொண்டோமையானால் வறுமை வருதா, அல்ல அந்த வறுமையை தந்து இந்த வறுமையில் நம்ம எப்படி நடக்கிறோம் என்று பார்க்கிறான். நம்மளுக்கு பரீட்சைக்காக தான் இது தரப்பட்டிருக்கே தவிர இது நம்மளை தண்டிப்பதற்கு தரப்படலை என்று ஒருவன் புரிந்து கொண்டால், அல்ல ஒருவனுக்கு குழந்தை இல்லை, எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பார்த்து விட்டான், குழந்தை இல்லைன்னு ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன நினைக்கணும், இந்த குழந்தையின்மைங்கிற இந்த ஒரு நிலையை கொடுத்து நீ இறைவனை மறுக்கிறியா, அல்ல அதனால விரக்தி அடைஞ்சு போயிடுறியா, இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிறியா, இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னாடி நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறியா, இப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் வர்ற எல்லாமே ஒரு பின்னாடி உள்ள ஒரு பெரும் பரிசுக்காக வேண்டிதான் தரப்படுகிறது. இப்படி ஒருவன் நினைத்தானேயானால், முதலாவது நிறைய வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்கிறது. நான் ஒவ்வொரு வழிகாட்டுதலாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒருவன் நினைத்து பார்த்தானேயானால் அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெருசா தெரியுமா, வறுமையோ கஷ்டமோ துன்பமோ நோயோ நொடியோ எதுவோ இருக்கட்டுமே, இதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாகிவிடும். இருக்கட்டும் யா, இதனால என்ன பாதிக்க போறேன், இதுக்கெல்லாம் மேலே எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிதாக அடையத்தானே போகிறேன் அப்படின்னு நினைத்தானேயானால் அது அவனை மாற்றிவிடும். இதற்கு எப்படி எல்லாம் இஸ்லாம் அறிவுரை சொல்லுதுன்னு கேட்டா, 2 விதமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்மல், ரெண்டுமே சோதனை. அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை சோதித்து பார்க்கும் விதமாக இறைவன் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து மதிப்போடும் மரியாதையோடும் இந்த உலகத்தில் வாழ வைத்தால் அதை சோதனை என்று வழங்காம அவன் என்ன செய்யறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் ரொம்ப என்னை மதிப்போடு வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறானே தவிர அது ஒரு சோதனை நினைக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி அம்மா இதா மபுத்தலாகு, இந்த மனிதனை சோதிக்கும் விதமாக கதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை செல்வத்தை அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கி விட்டான் என்று சொன்னால் அப்பவும் சோதனை வழங்க மாட்டேங்கிறான். ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று நினைக்கிறான். ஆனால் 2 சோதனைங்கிறான் அல்லாஹ். சோதிக்கும் விதமாகத்தான் ஒருவனுக்கு செல்வமும் தரப்படுகிறது, சோதித்து பார்க்கும் விதமாகத்தான் ஒருவனுக்கு கஷ்டமும் தரப்படுகிறது.
பணத்தை கொடுத்து சோதிக்கும் போது கூட ஜெயிப்பது கொஞ்சம் கஷ்டம், பணம் இல்லாமல் சோதிக்கப்படும் பொழுது அது கொஞ்சம் ஜெயிப்பது கொஞ்சம் லேசானது. எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்து சோதிக்கும் பொழுது அவன் இறையச்சமுடையவனாக மாறுவது கஷ்டம். இது மாதிரி துன்பங்கள் இருக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சகித்து கொள்வது லேசானது என்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொண்டோமையானால் எந்த ஒரு கஷ்டமும் கஷ்டம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது தாங்கி கொள்ளக்கூடியதாக அந்த மனசை என்னவாயிரும்னு கேட்டால் அதை தாங்கி கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளும். இந்த கஷ்டத்தை சுமந்து கொள்வதற்காக வேண்டி அது இதான் நடப்பும், இதான் இயற்கை, இதோட பெரிய விஷயம் கிடைக்க போகுது, அந்த பெரிய விஷயம் கிடைக்குதுங்கிற ஒரு ஆறுதல் ஒரு மனிதனை அந்த டென்ஷனில் இருந்து அவனுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஒரு மனிதனுக்கு அவனுடைய 2 கண்களை நான் எடுத்துவிட்டு அதை அவன் சகித்து கொள்வானேயானால், சபுரும் செய்யணும். கண்ணை எடுத்துட்டோம், குருடனா போயிட்டான், அப்போ அவன் என்ன பண்ணணும், நம்ம கண்ணு இல்லாமல் இறைவன் சோதிச்சு பார்க்கிறான். என்ன சோதனை? இந்த கண்ணு இருந்தால் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், எவ்வளோ அனுபவிக்கலாம். கண்ணுங்கிறது தான் நம்ம இந்த உலகத்தில் லக்ஸரியாக வாழ்வதற்கு கண்ணு தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அந்த வாழ்க்கையிலே சுகந்தமே அவன் இழந்துடுறான். இதை எதோ அல்லாஹ் நாடுறான், இதை விட ஒரு சிறந்ததை தருவதற்காக வேண்டி நம்மளை இப்படி சோதிச்சு பார்க்குறான் போல இருக்குது என்று ஒருவன் எடுத்துக்கொண்டானையானால் அல்லாஹ் சொல்றானா, அதை சகித்து கொண்டால் அவனுக்கு அதுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை கொடுக்காமல் இருப்பதில்லை. பெரிய பெரிய அமல்கள் மூலமெல்லாம் இவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை. கண்ணு இல்லாதவன் நிறைய அமல்கள் செஞ்சது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா எவ்வளோ ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்கிறது அவனுக்கு, ரொம்ப அதுக்காக உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. கண்ணு இல்லாத ஒருத்தன் கரெக்டான நம்பிக்கையில் இருப்பானேயானால் அந்த கண்ணு இல்லாமல் போனதை அல்லாஹ்வுக்காக சகித்து கொண்டு கடமையான காரியங்களை மட்டும் செய்து விட்டானேயானால் அது அவன் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானதாக இருக்கும். சொர்க்கம்தான் அவனுக்கு பரிசு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், இது கண்ணை விட ஒரு பெரிய துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டுரும். நமக்கு டென்ஷன் ஏற்படக்கூடிய காரியமெல்லாம் இந்த குருடனுக்கு ஏற்பட்டது மாதிரியான பாரதூரமான விஷயமாக இருக்காது. 10,000 ரூபா கடனாக இருக்கும், இதான் நம்ம டென்ஷனுக்குள்ள காரணமாக இருக்கும். மேலதிகாரி நம்மளை திட்டியிருப்பார், இது ஒரு காரணமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மனைவி மக்களை பிரிஞ்சு இருப்போம், இது ஒரு காரணமாக இருக்கும். கண்ணை இல்லாமல் போகிறது எவ்வளோ பெரிய மேட்ரு. அதையே ஒருத்தன் லைட்டாக எடுத்துக்கிட்டு இப்போ சொர்க்கம் கிடைக்குன்னு நினைக்கும் பொழுது அதை லைட்டாக எடுத்துக்கொண்டானையானால் அவனுக்கு என்னவாயிரும், அவனுக்கு சொர்க்கம் கிடைத்து விடும். இப்போ அந்த மனிதன் ஒரு குருடன் எனக்கு கண்ணு இல்லாமல் ஆக்கணும், நீ என்ன நீ ஒரு கடவுளான்னு கேட்டுக்கிட்டு அவன் எடக்கு முடக்கா பேசிட்டு இருந்தானேயானால் இந்த கண்ணு இல்லாத துன்பத்தைக்கு மேலே அவனுடைய மனசும் அழுத்தத்துக்கு உள்ளாகி இன்னொரு துன்பத்தை கூடுதலாக சுமக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுறான். அதை லைட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொண்டானேயானால் அவன் அந்த மன அழுத்தத்திலிருந்து எளிதாக விடுபட்டு விடுறான். அப்போ இதுதான் முதல் பாயிண்ட். என்ன விளங்குனே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் மன அழுத்தத்துக்காக வேண்டி மாய மந்திரம் யோகா ஒன்றுக்கும் போகவே தேவையில்லை. இதுக்கெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல கிடைக்குமா கிடைக்காதா, பரிசு உண்டா இல்லையா? அப்போ இதை விட ஒரு பெரிய பரிசு கிடைக்குதுங்கும் போது நம்ம ஏன் இந்த கஷ்டத்தை ஒரு கஷ்டமாக நினைக்கணும்? இதுதான் ஒரு மேட்ரு. அதே மாதிரி ஒரு அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, காக்கா வலிப்புமாங்கல்ல, இந்த வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது. இந்த வலிப்பு நோயின் காரணமாக ரோட்ல எல்லாம் நான் விழுந்து என்ன செய்கிறேன், கையை காலை வெட்டும் பொழுது என்னுடைய ஆடை விலகி விடுகிறது. இது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இதுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்ட்ட எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட இது நீங்குவதற்காக வேண்டி, இந்த வலிப்பு நோய் முற்றிலுமாக குணமாவதற்காக வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ இதை சகித்து கொண்டாயானால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. சகித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இல்லை நான் சகித்து கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் எனக்கு வேணும், ஆனால் ஒன்று பிரார்த்தனை பண்ணுங்க, இந்த வலிப்புல கீழே விழும் பொழுது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கும்படி அல்லாஹ் எனக்கு காப்பாற்றும்படி அது மட்டும் செய்யுங்க, போதும், என்ன நிர்வாணமான நிலையில் யாராவது என்னை பாத்திரக்கூடாது என்று அதை மட்டும் எனக்கு மார்க் அடிப்படையில் எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்டு அந்த அம்மா திரும்பி போகிறாங்க. அதாவது இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தால் நீங்கிரும் கேட்டாங்கன்னா அதுக்கான முகாந்திரம் இருந்தால் தான் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருந்தும் கூட அந்த அம்மா எதை தேர்ந்தெடுக்கிறாங்க, இதனால எனக்கு அது கிடைக்கும்னு சொன்னால் நானும் இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், எனக்கு சொர்க்கம்தான் வேணும், இந்த மாதிரி நினைத்தார்களே ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா? வலிப்பு வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்களா? ஒவ்வொரு வலிப்பு வரக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய சொர்க்கத்துடைய போவது உறுதியாகிறது.
நம்முடைய உயர்ந்த நிலை வந்து உத்தரவாதமாகி விடுகிறதுன்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அம்மா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணாவது, இது மாதிரி நிறைய இருக்குது, உதாரணத்துக்கு சில சம்பவங்கள், எந்த ஒரு பெண்ணாவது 3 குழந்தைகளை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக பறிகொடுத்து விட்டு அதை சகித்து கொள்வாரையானால் அந்த குழந்தைகள் வந்து அந்த அம்மாவை வந்து சொர்க்கத்திற்கு கொண்டு போகாமல் விடமாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் போராடி மன்றாடி என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லாமல் விடமாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க, அப்போ வந்து 2 குழந்தை, ஆமாம் 2 குழந்தையை பறி கொடுத்தாலும் அது உண்டு, ஒரு குழந்தையை பற்றி லம் நசாலும் அனில் வாஹிதி, ஒரு குழந்தையை பற்றி நான் கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன இதில் விளங்குறது என்று சொன்னால், ஒரு குழந்தை இல்லாமல் பெத்த குழந்தையை வளர்த்து அன்பும் பாசமும் செலுத்தும் போது திடீர்னு இழந்து விடுவது வந்து எவ்வளோ பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும், கவலை ஏற்படுத்தும். அந்த அதையே நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது மனசு அழுத்தத்தை உண்டாகும். அப்போ நிம்மதி இழந்து போயிடுவோம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, பலவிதமான எல்லாத்தையும் வலுவலண்டு உள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுமா இல்லையா? அப்போ தொழில்துறையை கவனிக்க முடியாது, அதில் பல லட்சங்கள் நஷ்டங்கள் வந்துடும். இப்படியெல்லாம் வரக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அல்லாஹ் வந்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கஷ்டம், இப்படிலாம் உலகத்தில் உள்ளது தான், இதற்கெல்லாம் சேர்த்து நமக்கு மறுமையில் பல மடங்கு நமக்கு பரிசு கிடைக்க போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டார்களேயானால் இந்த குழந்தை இழந்தது கூட அவங்கள பாதிக்காது. ஏன் அந்த அந்த பெண் அப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா, 2 குழந்தை கொடுத்தா கூட அப்படி கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கு அதை இழக்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒரு ரொம்ப அசால்ட்டாக நம்ம லைட்டை நம்ம சாதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட காட்சியை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன விளங்கணும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் வீணானவை கிடையாது. அமல்களுக்கு கூலி இருக்கிற மாதிரி நம்ம விரும்பாமல் நம் மீது சுமத்தப்படுகிற கஷ்டங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், கஷ்டம், எதுவா வறுமை எதுவா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு என்றால் காலில் தைக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, முள்ளு குத்துற கூட ஒரு டென்ஷன் தானே, டக்குன்னு அந்த சடன ஒரு டயத்தில் நமக்கு கோவம் வரத்தானே செய்யுது. அது மாதிரி ஒரு ஏற்பட்டு விடுமையானால் அதுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அதன் மூலம் இல்லா கஃபர் அல்லாஹுபி ஹத்தாயாகும், அவனுடைய ஒரு தவறுக்கு அதை ஒரு பரிகாரமாக ஆக்கி விடுகிறான். அவன் செய்த பாவத்திற்கு அது ஒரு பரிகாரமாக அமைந்து விடும் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நம்மளா செய்கிற அமல்களுக்கு கிடைக்கிற பரிசுகளை விட இந்த கஷ்டத்துக்கே இந்த பரிசு கிடையாது. கஷ்டத்தை எப்படி சகித்து கொள்றோங்கிறது தான் பரிசு. சரி அல்லாஹ் நீ நாடினா நல்லா, பிரச்சனை இல்லை, நீ நாடிய நல்லா தான் இருக்கு, எனக்கு சிறந்ததை தருவதற்கு தான் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்கிற என்று இஸ்லாமியர்கள் வந்து கரெக்டான முறையில் இதை நம்ப வேண்டிய மெத்தடு. இதை நம்பிட்டு அவனுக்கு எதுக்கு யோகாவெலாம் இருக்குன்னு இதை ஒழுங்காக ஒருத்தன் நம்பிட்டான்னு சொன்னால் அவன் எதுக்கு இல்லாத போலியான ஒரு உங்களுக்கு கவுன்சிலிங் தர்றோன்னு கூட்டிகிட்டு போகிறான், அங்கே எதுக்கு நம்ம போகணும்? அப்போ இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதனால தான் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் படுற கஷ்டங்களை எல்லாம் விட நமக்கு முந்தைய காலம், அதுக்கு முந்தைய காலம் வந்து கூடுதல் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம காலத்தில் சோத்துக்கு யாராவது கஷ்டப்படுறோமா? வயிற்றுக்கு சாப்பிட்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கஷ்டப்படுறோமா? ட்ரெஸ்ஸுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஒரு ஆளுக்கு பிச்சைக்காரன் 50 சட்டை வச்சிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்துக்கு முன்ன போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை குறைவாக இருந்த காலத்தில் வந்து சாப்பாடே கிடைக்காது, சாப்பாடு வாங்குற காசு கிடைக்காது. ஒரு ஆள் ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும் என்கிற அளவுக்கான ஒரு வறுமை. மேலே ஒரு போர்வை தான் அவங்களுக்கு இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மறு ட்ரெஸ்ஸு மாற்று இருக்காது. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாங்களே, அதெல்லாம் அவங்கள பாதிக்கவே கிடையாது. யாருக்கு? நபிகள் நாயகம் அவங்களுக்கோ, அவங்களுடைய தோழர்களுக்கோ, அவங்களுக்கு முந்தி வாழ்ந்த நபிமார்களுக்கும். அவங்கெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிற இந்த சுகந்தங்கள்லாம் கற்பனை கூட அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு எல்லாமே லேசாக இருக்கிறது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் தான் அவங்க உழைச்சாங்க. நம்ம வந்து ஒரு தண்ணி வேணுண்டா கூட என்ன செய்ய, பைப்பை திறந்து தண்ணி வருது, அவங்க போய் வாளியை பிடிச்சி என்ன செய்யணும், இறைச்சி ஒரு வாளி தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி, ஒரு குடம் தண்ணியை கொண்டு வருவதற்காக வேண்டி அரை நாள் செலவழிக்கணும். அந்த மாதிரி இருந்தது. ஒரு மூட்டை நெல் அரிசி ஆக்குறதுக்காக வேண்டி 3 நாள் கைக்குத்தல் அரிசி பண்ணுறதுக்கு 3 நாள் அவங்க வந்து மெனக்கடணும். இதெல்லாம் நமக்கு இருக்குதா? அப்போ ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை விட பல 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 100 மடங்குகள். அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுவதற்காக டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, பொழுதுபோக்கு இந்த மாதிரி அம்சங்கள்லாம் கிடையாது. நினச்ச நேரத்தில் போகிறதுக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போயிட்டுலாம் வர முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு டென்ஷனை குறைக்கிறதுக்குன்னு மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறானே. இதெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே அவங்களுக்கு யாரும் டென்ஷனே வரல, ஒருத்தருக்குமே டென்ஷன் இல்லை. ரொம்ப சாதாரணமாக நினைஞ்சாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சஹாபா, அதாவது அவங்களுக்கு வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. ஹல் இந்தக்கும் செய்யும், வீட்டில் என்னமாவது இருக்குதா,
இல்லையே, அப்போ நோன்பா இருந்துக்கிறேன். இதுதான் சஹாபாக்கள் வாழ்க்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அப்போ 3 நாளைக்கு அடுப்பு தொடர்ந்து அடுப்பரிச்சது கிடையாது, வயிறார 3 நாளைக்கு சாப்பிட்டது கிடையாது, சல்லடையில் சலிச்ச மாவை கொண்டு உண்டது கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு. உங்களுக்கு வந்து 2000 ரூபா சம்பளத்தை 100 ரூபா குறைச்சவனே எவ்வளோ டென்ஷன் ஆகுறது. அப்போ அது மாதிரி ஒரு வேலையிலேருந்து அடுத்த வேலை கீழே இறங்கிட்டீங்கன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகுறது. வேலையை விட்டு உங்களை நீக்கிட்டானே எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆகுறது. ஆனால் என்ன நிலைமை அங்கே உள்ள நிலைமை, சும்மா வெறுமனை பேர்ச்சம்பளத்தையும் தண்ணி வாழ்க்கை முழுசுமே அதான். வாழ்க்கை முழுசுமே ஒரு முழு நாள் உணவே என்ன, கொஞ்சம் பேர்ச்சம்பளம் தண்ணி இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு. ஒரு டென்ஷனும் இல்லை. நம்மளை விட அதிகமாக உழைச்சாங்க, அதிகமாக பாடுபட்டார்கள், அதிகமாக சந்தோஷமாக இருந்தார்கள். சுபுகு தொழுத பிறகு நாங்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருப்போம், நபிகள் நாயகமும் உட்கார்ந்துருப்பார்கள். உட்கார்ந்துருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், தொழுது முடிச்ச உடனே அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் நடந்த கிறுக்குத்தனங்களை எல்லாம் சொல்லி எங்களுக்கு நாங்களே சிரித்து கொண்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஹதீஸில் முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸை பார்க்குறோம். என்ன இதில் காட்டுது, என்னடா இப்படியான ஒரு மனிதன் சிரிப்பு கூட வருமா, தொழுதுட்டு உட்காந்துக்கிட்டு அதில் ஒரு இதாக இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கு பாதிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்ரா. ஏன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு வெளியே போனாங்க? ஏன் அவங்களுக்கு இந்த சொத்துடைய மதிப்பெல்லாம் தெரியாதா? தெரியும். இதை விட ஒரு பெரிய சொத்தை எதிர்பார்த்து அவங்க விட்டாங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குன்னு நினைத்தோம் மட்டும்தான் இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். இது அதாவது இதுக்கு நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தையே ஒரு 2 நாளைக்கு பேசுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த ஒரு விஷயம், இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை விட மர்மதான் பெருசு என்பதற்காகவே அதுதான் நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கும், அதுதான் நிம்மதியை தரும், அதுதான் தூக்கத்தை கெடுக்காது, அதுதான் வந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தாது என்பதற்கு அடுக்கடுக்காக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆதாரங்களை பார்க்கலாம். அது ஒன்று மட்டும் நிறைய விஷயங்கள் சுருக்கி சொல்ல வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஒன்று இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கிறங்க. இது மட்டும் என்னது, மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால் நமக்கு பிடிக்காத கஷ்டமான ஒரு காரியத்துக்கு தானே மன அழுத்தம் வரும். இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மனசை இப்படி கிளாஸ் நடத்தணும். என்ன நடத்தணும், இது ஒரு மேட்டரே இல்லை, இந்த கஷ்டத்துக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை, இதுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு கூடுதலாக நமக்கு என்ன செய்யுது, ஆதாயம் கிடைக்கத்தான் போகிறது, என்னத்தை முழுசாவை இழந்துட்டோம். ஒரு ஆள் மூத்தாக போயிட்டாருன்னா ஏன் போட்டு கவலைப்படுறீங்க, போய் சந்திக்க எவ்வளோ போகிறோம், சந்திப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் கவலைப்படுவான். பொண்டாட்டி மூத்தா போயிட்டாங்களா, புருஷன் மூத்தா போயிட்டாரா, அப்பா மூத்தா போயிட்டாரு, புள்ள மூத்தா போனா அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்படுங்க. அதுக்குன்னு ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கிறங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஏன் நம்ம சந்திப்போம் திரும்ப, இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவனிடத்துல திரும்பி செல்ல போறோம்னா திரும்பி செல்லி போய் எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம். இது நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை என்ன செஞ்சினேன், இந்த நிறைய முக்காவாசி மன அழுத்தம் வந்து இந்த ஒரு நம்பிக்கையில் நமக்கு கிளியர் ஆகிவிடும். 100% ஆகாட்டா கூட முக்காவாசி காரியங்கள் வந்து இப்படி உடனே கஷ்டம் வந்து என்ன நினைச்சு பார்க்கணும், இதை நினைக்கணும் டக்குன்னு இந்த சம்பவங்கள்லாம் யாபத்தில் வரணும். அப்போ நபிமார்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, அப்போ நபிமார்கள் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கான பிரச்சாரத்தை விட்டுட்டாங்களா? கஷ்டப்படுறவங்க பொது வாழ்க்கையில் வரமாட்டான். பொதுவாக அவன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஊருக்கு சேவை செய்யறதுக்கு வருவானா? நபிமார்கள் பூரா சேவை தானே செஞ்சாங்க. ஏன் பண்ணாங்க? அவங்க இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குன்னு நினைச்சாங்க, இன்னொரு வாழ்க்கை நல்லா இருக்க போற நினைச்சாங்க. இப்படியே நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு அது மாதிரி நிறைய செய்திகள், நபிமார்கள் வரலாறுங்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்கிறத அதை பாருங்கள். இஸ்லாம் கூறும் பொருளாதாரம் பொருளியல்ங்கிற தலைப்பில் பொருளாதாரத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இழப்புகளை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும், நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகளெல்லாம் உள்வாங்கி மனசில் என்ன செய்யணும், நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன்னு. ஒரு கஷ்டம் வந்து அதை எடுத்து பார்க்கணும். இவ்வளவு பேர் இவ்வளோ இவ்வளோ உத்தரவாதம் இருக்குது, இதையும் மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கணும் நினச்சி பாருங்கள். நீங்கள் இதுக்கு யார் டாக்டர்லாம் தேவையே கிடையாது, நீங்கள் தான் உங்களுக்கு டாக்டர். உங்களுக்கு மன அழுத்தம் முக்கால்வாசி போயிடும். அடுத்து என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், இன்னொன்று மனிதனுடைய இன்னொரு தன்மை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவன் சகிச்சுக்கிடுவான். எப்போ சகிச்சுக்கிடுவான்னா, அவனுக்கு மாதிரி எல்லாருக்கும் வருதுன்றதான் சகிச்சுக்கிடுவான். அவனுக்கு மட்டும் வந்து இன்னொருத்தனுக்கு வரலன்னு வைங்க, அது என்னத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு யோகா பண்ணாலும் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவனால் ஏற்றுக்கிற இயலாது. அவன் நல்லா இருக்கான், நல்லா இல்லையே. ஊரில் மழை வருதுங்க, எல்லாம் மழையினால எல்லாரும் கஷ்டப்படுறோம். எவனாச்சும் அதுக்கான டென்ஷனாக வரானா? மழை கொட்டுன்னு கொட்டுது, யாருமே வெளியே போக முடியலை. அப்போ அவன் நினைக்கிறான், நம்ம மட்டுமா உள்ள வீட்டுக்குள்ளே கிடக்கிறோம், கோடீஸ்வரனும் உள்ளே தான் கிடக்கிறான், நம்மளும் உள்ளே தான் கிடக்கிறோம், எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் தான் வெளி உலகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் வந்து அது யாருக்கா டென்ஷனை உண்டாக்குறதா? உண்டாக்க மாட்டேங்குதுங்க.
மனிதன் அது ஒரு சைக்காலஜிக்கல் அல்ல எப்படி மனுஷனை படைச்சிருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவன் தாங்கிக்கிடுவான். எப்போ தாங்கிக்கிடுவான்? உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன், ஒரு பெண்ணு வந்து பிரசவிக்கிறா. பிரசவிக்கிறதுக்கு ஏதாவது டென்ஷன் வருமா? வராது. ஏன்? எல்லா பொம்பளைக்கும் உள்ளது நமக்கு மட்டுமா இருக்கு? நம்ம மட்டும் வேற ஒரு சாதாரண கீழே விழுந்து அழுவுறா, முள்ளு குத்துனா அழுவுறா, அதை வந்து அந்த மாதிரி காரியத்தை தவிர்த்து கொள்றா. ஆனால் எதை வந்து தவிர்க்க மாட்டேங்கிறா? இந்த குழந்தை பெற காரியத்திலேருந்து வெறுத்து ஓடி போயிட்டாள் எவ்வளாச்சு. அப்போ ஏன் அது அது பெரிய கஷ்டம், வழியிலே பெரிய வழி அதுதானே. அது அவளால் ஏன் தாங்கிக் கொள்ள முடியுதுன்னா அது அனைவருக்கும் உள்ளது. அனைவருக்கும் இருந்தால் எனக்கு இருந்தால் பரவாயில்லை. இது ஒரு மனிதனுடைய இது ஒரு சுயநலம் தான். இப்படி தான் நல்லா படைச்சிருக்கான் நம்மளை. மனிதனுடைய சுயநலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், எனக்கு வர்ற கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன், எல்லாருக்கும் வரட்டும். நான் குருடனாக இருந்தால் ஓகே, 50 பேரும் குருடன் ஆகட்டும், நானும் குருடன் ஆகிட்டு போகிறேன். இந்த கம்பேர் பண்ணுற மேட்டரில் தான் என்ன வருது, எல்லாமே வருகிறது. அப்போ நீங்கள் ரெண்டாவது முதல் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இப்படி என்னது, இந்த உலகத்தில் படுற கஷ்டம் எதுவாக இருந்தாலும் மேலே வந்து நமக்கு பரிசு உண்டு. இது ஆழமாக நினைங்க. ரெண்டாவது நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் கஷ்டப்படுறீங்கல்ல, நீங்கள் மட்டும் கஷ்டப்படலை, எல்லாரும் தான் கஷ்டப்படுறான். அது உங்களுக்கு விளங்கலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் படுற அதே கஷ்டம் அவனுக்கு இருக்கான்னு பார்க்குறீங்க. பழைய சோறு சாப்பிட்றீங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பிரியாணியை வெட்டுறான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு மட்டும் பழைய சோறு, அவன் மட்டும் பிரியாணி அப்படி நினைக்கிறீங்க. அந்த விஷயத்தில் அவன் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற நிலையிலும் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், அந்த பிரியாணி சாப்பிட்றான அவனுக்கு எல்லா இன்பங்களும் கொடுக்கப்பட்டு விட்டதா? இல்லையே. எந்த ஒரு மனிதனை கண்ணு முன்னாடி கொண்டா நிப்பாட்டுங்க, அவனுக்கு வந்து ஒரு 75 தான் இன்பங்கள் இருக்கும், 25 துன்பங்கள் இருக்கும். துன்பங்கள் மாறி மாறி இருக்கும். ஒரு ஆளுக்கு இருக்கிற அதே துன்பம் அத்தனை பேருக்கும் இருக்காது. அப்படிதான் உலகமே இயங்காது. எப்படி இருக்கும், நமக்கு வந்து புள்ளை இல்லைங்கிற குறை நமக்கு இருந்தால் ஒருத்தனுக்கு பணம் இல்லைங்கிற குறை இருக்கும், ஒருத்தனுக்கு நோய் இல்லைங்கிற குறை, நோயை கொடுத்து பணத்தை கொடுத்துருப்பான் இறைவன், பணம் நிறைய இருக்கும், ஆனால் உலகத்து நோயெல்லாம் அவனுக்கு இருக்கும். இப்படி ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா நமக்கு என்ன செய்யும் தெரியும். எந்த ஒரு மனிதனுமே 100% முழு இன்பத்தை பெற்று இருந்தால் உங்களுக்கு பொறாமை வரல அர்த்தம் இருக்கிறது. அப்படி இல்லையே, எல்லாரும் தானே கஷ்டமாக இருக்கிற, எல்லாரும் தானே கஷ்டப்படுறான். பெரிய பெரிய கோடீஸ்வரனா ஒருத்தன் இருப்பான், நம்மளுக்கு என்ன செய்கிறோம், அன்றாட கூலி வேலை செஞ்சு 50 ரூபா வாங்கிட்டு போய் அதை வச்சு தான் சோறு திங்கிற நிலையில் நம்ம அந்த வீட்டில் வேலைக்காரனாக இருப்போன்னு வைங்க. இந்த அப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கணும். அந்த வீட்டில் அந்த பணத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் இருக்கிறானே, அவன் வீட்டில் பிரியாணி சமைக்குவாங்க, பல வகையான சுவையான உணவுகள்லாம் சமைக்குவாங்க. அந்த முதலாளிக்கு அதை சாப்பிட இயலாது, வேலைக்காரனாகி நமக்கு தருவாங்க, நம்ம சாப்பிட முடியும். அந்த முதலாளிக்கு என்ன சொல்லியிருப்பான், டாக்டரு நீ கேழ்வரகு கூழ் தான் சாப்பிடணும் என்று சொல்லியிருப்பான். நீ எண்ணெய் சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எதெல்லாம் மனிதன் வந்து ரொம்ப உயர்ந்த உணவு என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் அவன் இழந்திருப்பான். நம்ம என்ன செய்வோம், நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கு, கிடைச்சா வெட்டி எல்லாத்தையும் இதை அடிச்சு தள்ளுற அளவுக்கு உடம்பு கரெக்டாக இருக்குமா இல்லையா? அப்போ உடல் வந்து இதையெல்லாம் ஜீரணிக்கிற அளவுக்கு திடகாத்திரமாக எல்லாம் தந்திருக்கிறானே, இது இன்பம் இல்லையா? காசு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, காசுக்கு மேலே உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறத. இப்படி ஒவ்வொரு மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும். கஷ்டம் இல்லாட்டி மனிதன் கிடையாது. இது வந்து அல்லாஹ் வந்து யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. மறுமையில் தரப்போறேன்னு சொல்லிட்டு 50 பேர் இந்த நல்லவனையெல்லாம் உலகத்தில் கஷ்டப்படுற மாதிரி ஆக்கணும்னு அப்படி தரப்படவில்லை. உலகம் இயங்குவதற்கு இதெல்லாம் தேவை. நீ என்ன விளங்கிறனே, உலகம் ஒழுங்கா இயங்குறதாக இருந்தால் சில குறைகளும் சில நிறைகளும் இருந்தால் தான் அந்த குறைகளுக்காக வேண்டி அடுத்தவரை சார்ந்து இருப்பார்கள். அடுத்தவரை சார்ந்து இருக்கும் பொழுது இதை வச்சு அவருக்கு வாழ்க்கை ஓடும். நோய் வந்தால் தானே அங்கே டாக்டரு வந்து உலகத்தில் வாழ முடியும். நோயே வரலன்னா டாக்டர்லாம் போயிடுவார. அப்போ அப்படி பார்க்கணுமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வித மைனஸ், அந்த மைனஸை சரி பண்ணுறதுக்கு தான் அடுத்தவனுடைய தயவு நமக்கு தேவைப்படும். அல்லாஹ் அப்படி தான் படைச்சி வச்சிருக்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும், குறை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. நமக்கு ஏற்படுற மாதிரியான கவலை தான் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ நம்ம ஏன் போட்டு இது பண்ணணும், நம்ம காசு இல்லாமல் போனால் போயிட்டு போகுதே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம்ல, பிள்ளை இல்லாமல் இருந்தால் போயிட்டு போகுதுல, செல்வம் இருக்குதுல்ல, அது ஒன்று இழந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிடலையே, நமக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்கத்தானே செய்கிறது. இப்படி நீங்கள் நினைத்து பார்த்தீர்களேயானால் உங்களுடைய மன அழுத்தம் இன்னும் கொஞ்சம் சதவீதம் குறையும். என்ன குறையும், இந்த கஷ்டம் இது ஒரு மனிதனுக்கு உள்ள தன்மை தானே, எனக்கு மட்டும் தானே அவனுக்கு வந்து தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த கஷ்டம் அனைவருக்கும் உரியது. வெரைட்டி வேற 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 ரகத்தில் இருக்கு கஷ்டம்.
அவனுக்கும் கஷ்டம் இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்கிறது. அது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் அப்ப நமக்கு என்னவாயிரும்? இதுதான் உலகமே, இப்ப எல்லாருக்கும் தானே இருக்குது. அல்ல அநியாயமும் பண்ணிரலையே, மறுமையில கூலி தருவதற்காக வேண்டி அல்ல என்ன அநியாயமா பண்ணிட்டான். ஒருத்தனுக்கு காசை கொடுத்துவிட்டு அவனுக்கு நோயை கொடுத்து பேலன்ஸ் பண்ணி உனக்கு இருக்குதுல அப்படின்னு நம்மளை ஒரு ஆறுதல் அடைகிற மாதிரி தானே வச்சிருக்கிறான் என்று நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் என்னவாயிரும்? நம்முடைய மன அழுத்தம் இன்னும் ஒரு கணிசமான அளவுக்கு குறைந்து விடும். இது இஸ்லாம் அந்த மாதிரி என்ன செய்கிறது? அனைவருக்கும். இரண்டாவது பாயிண்ட் என்ன? அனைவருக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது. உங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எடுத்துக்கிறங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தான் தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன இருக்கு? அவனுடைய பிரச்சனை தான் அவனுக்கு பெருசா தெரியும். அவனுக்கு 500 ரூபா தான் பிரச்சனைன்னு சொன்னா அது பயங்கரமான விஷயமா தெரியும். இன்னொருத்தன் 5 லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை உள்ளவனா இருப்பான், அது அவனுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு என்ன செய்யும்? 500 ரூபா கொடுக்கணும், 500 ரூபாய்க்கு எங்க போவேன்? இவனுக்கு அதான் பிரச்சனையா இருக்கும். கொடுக்க முடியாதவனுக்கு அதான பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும், நமக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கிறதோ இதை விட மோசமான நிலையில் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நீங்க என்ன நினைச்சு பார்க்கணும். நமக்கு என்ன ஒரு பிரச்சனையும் வந்துட்டு போகுத அந்த என்ன செய்ய நம்ம நினைக்கணும், நமக்கு மட்டும் தானே இருக்கிறான், மக்கள் இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். லா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேலே இருக்கிறவனை பார்க்காதீங்க. கண்டிப்பா எந்த ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் இந்த கடைசியா ஒருத்தன் இருப்பான, அவனை தவிர அது ஒரே ஒருத்தன் தான் தேர்வான். அந்த ஒருத்தனை தவிர எவனை எடுத்துக்கொண்டாலும் உனக்கு கீழே ஆளுக்கு இருப்பாங்க, மேலையும் இருப்பாங்க. நீ என்ன நினைக்கணும்? நீ மேலே உள்ளவனை பார்க்குற, அவனை பார்த்துக்கிட்டு அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறிய. நீ நல்லா இருக்க நான் நல்லா இல்லைன்னு உனக்கில போட்டு போயிருக்கானப்பா. உனக்கில என்ன செய்யறான்? நிறைய பேர் நீ என்ன செய்யற, அவன் பட்டு சட்டை நான் காட்டன் சட்டைன்னு நினைக்கிற, சட்டை இல்லாமல் இருக்கிறான் அவனை நினைச்சு பாருவ. நீ அவன் என்ன செய்ய, உன்னை பார்த்து புறாம போடுவானா இல்லையா? நம்ம சட்டை இல்லாமல் இருக்கிறோம், இவன் மட்டும் சட்டை போட்டுருக்கிறான் நினைக்குவானா இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னு கேட்டா, நீங்கள் உங்களுக்கு மேலே யாராவது இருப்பதாக நீங்கள் கருதினீர்களே, ஆனால் சில விஷயங்களில் தான் அனைத்திலும் இருக்க மாட்டார்கள். அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்னன்னு கேட்டா, நமக்கு மேல காசுலையோ எதுலையோ ஒருத்தன் நல்லா இருந்தான்னு சொன்னா அவனை பார்த்து நீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னு சொன்னா மனம் பாரமாகிவிடும், மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே போகும். நல்லா கவர்மெண்ட் பெருசா அந்த வீடு கட்டான் 3 மாடியா 4 மாடியா போச்சு, இப்படி போயிட்டே இருக்கானே, 2 வீடு வாங்கிட்டான் 3 வீடு வாங்கிட்டான் 4 வீடு வாங்கிட்டான், நம்ம சைக்கிளில் 3 கார் வாங்கிட்டான். இப்படி பார்த்துருந்தா நம்ம நிம்மதி வருமா? நம்ம அப்படி இன்னொருத்தன் வளர்றது நமக்கு பிடிக்காது. மனுஷனுடைய அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உங்களுக்கு மன அழுத்த தீர்வு சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருப்பா, அண்ணாந்து பார்க்காத, குனிஞ்சு பாரு, உனக்கு கீழே எவ்வளவு பள்ளத்தில் எவ்வளவு பேர் கிடக்கிறான்னு பாரு, அவனை விட நீங்க எவ்வளவு நல்ல மேல இருக்கிற, அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு நினைச்சு பாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இத்தனை பேரை விட நம்மளை சிறந்த நிலையில் வைத்திருக்கிறானே. எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடான கோடி மக்களை விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு நினைத்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மன அழுத்தம் குறையுமா குறையாத? இதான மனுஷன் பொறாமையினால தான் மன அழுத்தம் வருது. இது வராத, நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க நம்மளை எல்லாம் படைச்சிருக்கானே. இப்படி எல்லா மனிதர்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு என்ன வராது? அந்த மன அழுத்தங்கிறது இன்னும் கொஞ்சம் குறையும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள்ல இது ஒரு மேட்ரு விஷயம். அடுத்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு கேட்டா, பேராசை ஒரு காரணமா இருக்கு. சில பேருக்கு போதுமானது எல்லாம் கொடுத்துருப்பான், அவன் மனசு நிறையாது. போதுமானதாக தான் இருக்கும், அது அவனுக்கு என்ன செய்யாது, மனசு நிறையாத காரணத்தின் கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா இருப்பு வச்சுருக்குறோம். இந்த 5 லட்ச ரூபாயை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா கூட அதை செத்து போகிறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ நம்ம எதுக்கு 50 லட்சம் 1 கோடி 10 கோடி நம்ம ஆசைப்படணும் இப்படின்னு நினைத்து பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு கூடுதலாக இருக்கிறது தான் தெரியும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், அவன் இப்போ தேவைக்கு மேலே இருக்குதுன்னு தெரிந்தால் கூட அவன் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான்? இந்த ஆசை ஒரு லிமிட் இல்லாத அளவுக்கு ஆசைப்படுறான். இது ஒரு மனநோய் தான். ஆசை, பேராசை என்பது இருக்கு பாருங்களேன், அது ஒரு மனநோய். என்ன மனநோய்ன்னு சொல்கிறோம்னா, ஒரு விஷயம், நீ 1 கோடி ரூபா வச்சுருக்கப்பா, 1 கோடி ரூபா பத்தலன்னு நீ அலமோதுற. சரி, எத்தனை கோடி தந்தா அந்த நீ அலமோதுற நிப்பாட்டுவே? அவன்கிட்ட கேளுங்க. 1 கோடி உனக்கு பத்தலப்பா, பத்தலைங்கிறீங்கள, இப்போ சொல்லு எத்தனை கோடி உனக்கு வேணும்?
5 கோடியா 10 கோடியா 50 கோடியா, சரி 50 கோடி உனக்கு தந்த பிறகு முடிந்து விட்டது, இனி சல்லி காசு வேணான்னு சொல்லிடுவியா நீ? அப்போ 100 கோடி வேணும்னு ஆசைப்படுவியா இல்லையா? இதுக்கு முடிவு இருக்குதா? அம்பானி இருக்கிறாரு, அம்பானி சகோதரர்கள் இருக்கிறாங்க, உலக பணக்காரர், இந்த பணக்காரர்கள் பட்டியல் அவங்கெல்லாம் ஒரு இடம் பெற்றிருக்கிறாங்க. அவங்கள இதோட போது நிறுத்திடுவாங்களா? எங்கே என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, இதோட போது நிறுத்திடுவானா? பில்கேட்ஸ் நிறுத்திடுவானா? பூர்ண சுல்தான் நிறுத்திடுவாரா? நம்ம நல்லா இருக்கிறோம் போதும், அடே கிட்ட கொண்டு பணத்தை கொண்டு வராத சொல்லிடுவார் அவரு. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? இது ஒரு நோய். நமக்கு நல்லா தெரியுது, இதுக்கு மேலே திங்கவும் இயலாது, உங்கவும் இயலாது, வச்சுட்டு போகவும் இயலாது. இது எவ்வளவு கூடுதோ அதுக்கு தான் டென்ஷன் அதிகம். எங்கே இருக்குன்னு தெரியாமல் என்ன செய்வான், எவனோ தின்ட்டு போவான். மண்டையை போட்டோன்னு வைங்க, வாரிசுக்கே லிஸ்ட்டு கொடுக்க இயலாது, அவ்வளோ சொத்து இருக்கும். அப்போ என்னத்துக்கு இன்னும் ஆசைப்படுறோம்? அப்போ நம்ம நினைத்து கொள்ள வேண்டும், அடிப்படையான விஷயத்துக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் வந்தா வரட்டும் போனா போட்டுன்னு ஆசைப்படணுமே தவிர நம்ம மன நிறையும் நினைச்சீர்களே ஆனால் நிறையவே செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் அவனுக்கு தங்கத்திலேயே என்ன செய்கிறது, தங்கத்தை உருக்கி ஆறு ஓடுதுன்னு வைங்க, தங்கத்தில் ஆறுங்க, அது வாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஆறுன்னா என்ன அர்த்தம்? வேணுங்கிற அளவுக்கு அள்ளிக்கிறலாம், வச்சா தங்க கட்டியாக போயிடும். இவ்வளவு இருக்குன்னு வைங்க. ஒரு மனிதனுக்கு தங்க ஆறு ஓடிக்கொண்டிருந்தால், தங்க ஆறு ஓடுனுச்சுன்னா அவனை மாதிரி உலக பணக்காரன் இருக்க முடியாது, அப்படி அவனுக்குமே ஓட முடியாது. பில்கேட்ஸ் ரூபாயெல்லாம் உருக்கி விட்டா தங்க ஆறுலாம் ஓடுமா? தங்க குளம் கூட, தங்க குட்டை கூட உண்டாக்க முடியாது, அவ்வளோ காசுக்கு தங்கத்தை வாங்கினாலும். அப்போ தங்கத்தில் ஆறு ஓடுனா லட்சக்கணக்கான பில்கேட்ஸுக்கு சமம், லட்சக்கணக்கான புர்னே சுல்தானுக்கு சமம். அவ்வளவு ஓடுமையானால் இவன் சொல்லுவானா, வாதியானி மின் தஹபின், இன்னும் ஒரு ஆறு ஓட நல்லா இருக்குமே. ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆறு, தங்க ஆறு. இதெல்லாம் இது இருக்கிற என்ன, அவன் அள்ளி கொடுத்தாலும் முடியாது, எவ்வளோ திண்டாலும் முடியாது, உலகத்தில் உள்ள அத்தனையும் வாங்கி வாங்கி போட்டால் கூட அந்த காசு முடியாது. அப்படி இருக்கும்போது அது ஆறா வேற இருக்கு, வந்துக்கிட்டே வேற இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நினைக்கணும், ஆறு தானப்பா வந்துக்கிட்டு தானப்பா இருக்க போகுது, வேணுங்கிறது அள்ளி கொடுத்து வாங்கலாமாப்பா, ஒரு படி அரிசிக்கு ஒரு படி தங்கத்தை கொடுக்கலாமாப்பா, அந்த அளவுக்கு நமக்கு இருக்கப்பான்னு நினைப்பானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ல அஹப்ப அன் யகூன லஹு வாதியானி மின் தஹபின், 2 ஆறு ஓடனா நல்லா இருக்குமே, 2ல் பூர்த்தி ஆயிடுச்சு, 2 கொடுத்துடும், 2 எனக்கு போதுமான, 4 இருந்தால் நல்லா இருக்குமே தான் சொல்லுவான். என்ன, லம் எம்ல அஃபாஹு இல்ல துராப், மண்ணு தான் இவனுடைய வாயை மூடும். மண்ணு மூடும்னா என்ன அர்த்தம்? மண்ணுக்குள்ள கொண்டே அமுக்கி மண்ணை போட்டு மூடுவோமே, அப்பதான் இந்த ஆசை அடங்குமே தவிர இது அடங்காத ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கணும், எதுக்கு இப்படி அலமோது நம்ம திருப்தி அடைஞ்சிட போறோமா? எந்த ஒரு இடத்துலயாவது இது நின்றும்னா போய் ஆசைப்படுங்க, இதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னா நீங்க ஆசைப்படுங்க. இவ்வளவு ரூபா வந்தால் மனுஷன் அதுக்கப்புறம் காசை தேடவே மாட்டான், இவ்வளவு இன்பம் வந்தால் அதுக்கு மேல தேட மாட்டான் என்று எதுக்காவது ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு லிமிட் இருக்கு? பிசிக்கலா உடல் ரீதியா உள்ளதுக்கு தான் லிமிட் இருக்கிறது, திங்கிறதுக்கு லிமிட் இருக்கிறது. அரைக்கா அப்படி அரிசிக்கு மேல திங்க இயலாது, போதும்ன்றுவான். ஆனா மனசுடைய ஆசைக்கு லிமிட் ஏதாவது இருக்கா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்ம இது பேராசை வேணாம், என்னது இதுக்கு முடிவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் மனிதன் சொல்லுகிறான், மாலி மாலி, ஏன் பணம், ஏன் சொத்து, ஏன் சுகம், ஏன் வீடு, ஏன் பங்களா, ஏன் வாசல், ஏன் காரு, ஏன் தொழிற்சாலை, ஏன் நிறுவனம்னு சொல்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, எதுடா உன்னுடையது? உன்னுடையது என்னன்னு விளங்குன அப்படி அலைவியா? உன்னுடையது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடையது எது என்று கேட்டால், எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அது உன்னுடையது. சாப்பிடாம மிச்சமா வச்சுக்கிறிய அது வேற ஒருத்தனுக்கு போயிடும், உனக்குரியது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லாம அக்கல்த அஃபனைத்த, திண்டு முடிச்சிட்டிய அது உன்னுடையது, அணிந்து முடிச்சிட்டிய அது உன்னுடைய. சட்டை ஒன்று வாங்குறோம், போட வேண்டிய அளவுக்கு போட்டு முடிச்சிட்டோம், இது என்னுடையது, தூக்கி வெளியே எரிஞ்சிருவோம், அதான் என்னுடையது. ஏன்? இதுல என்னென்னத்தை அனுபவிக்கணுமோ அத்தனை அனுபவித்து முடித்து விட்டோம். நம்ம பாடி இந்த ட்ரெஸ்ல இருந்து அடைய வேண்டிய எல்லா நன்மையும் அடைந்து விட்டதுனால, இதனுடைய பயன் எனக்கு கிடைத்து விட்டதுனால, அணிந்து கிழித்தீர்களே, உண்டு கழித்தீர்களே அது உங்களுடையது, அணிந்து கிழிச்சிட்டீங்களே அது உங்களுடையது, அணியாம பீரோல அடிக்கடிக்கு வச்சுக்கிறீங்களே அது எவனுடையதோ, உங்களுடைய சொல்ல இயலுமா? இப்ப மண்டையை போட்ட எவனுடையதோ. அப்ப அது மாதிரி போய்விடும். மூணாவது உன்னுடையது என்ன? எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தாயோ அது உன்னுடையது, அங்க கிடைக்கும். அதாவது எதை அனுபவிச்சு முடிச்சு, அவ்வளவு அழகான தத்துவத்தை சொல்றாங்கன்னு பாருங்க.
எதை நம்ம அனுபவித்து முடிச்சிட்டோமோ அதுதான் நம்முடையதே தவிர அனுபவிக்காமல் வைத்திருக்கிற எதுவும் நம்முடையது கிடையாது. நம்ம வாரிசுக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது, எவனுக்கு வேண்டாலும் போயிடும். எத்தனை பேர் வாரிசுகள் தகப்பனார் மாதிரி சேர்த்து வச்சுட்டு போன சொத்து வாரிசுக்கு இல்லாமல் எவனை கைப்பற்றிக்கிட்டு கோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். பிள்ளைக்கு கூட போய் சேரும்னு சொல்ல இயலாது. எதுக்கு? லிமிட்டுக்கு மேலே ஒரு எல்லை வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு என்ன வராது? டென்ஷன் வராது. அப்போ டென்ஷன் வராமல் இருப்பதற்குரிய அடுத்த வழி என்ன? இந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். நம்ம இது நம்ம அளவுக்கு மீறி தான் ஆசைப்படுறோம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, இந்த ஆசைக்கு ஒரு அளவு இருக்குது. அடங்கிருமா? இது என்னத்தை போட்டாலும் அடங்க, நம்மளை கிறுக்கனாக்க பார்க்குது, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, நம்மளை மெண்டலாக்கி விட்டு போயிடும் அப்படின்னு நினைத்து அதுக்கு எல்லை நம்மளே போட்டு கொண்டோமே ஆனால் வந்தால் வரட்டும், வராட்டி போகட்டும் அப்படிங்கிற அளவுல தான் பொருளாதாரத்தில். அதுக்கு வந்ததுக்காக தூக்கி எரிய தேவையில்லை. அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ திங்கிறதுக்கு தேவையோ ஓடு, குடிக்கிற அளவுக்கு தேவைன்னா ஓடு, அணிகிறதுக்கு தேவைன்னா ஓடு, ஒரு தேவையான ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவைன்னா ஓடு, பூட்டி வைக்கிறதுக்கு தேவைன்னா இதுக்கு ஓடுற, வந்தா வரட்டும், அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் இழந்துடணுமா? அப்போ அந்த மாதிரி இதுதான் பேராசை என்பது. இந்த பேராசைக்கு நம்ம அனுபவம் என்னது? இதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. இந்த பேராசையில் கூட இன்னொரு விஷயம் இருக்குது. பேராசையினால நமக்கு இன்னொரு டென்ஷன் வரும். என்ன டென்ஷனு? ஒருத்தன் ஒவ்வொருத்தன் ஒரு விஷயத்தில் ஆசைப்படுவான். எல்லாத்துலேயும் பேராசைப்பட மாட்டான். ஒருத்தனுக்கு பணத்தில் பேராசை இருக்கும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஒருத்தனுக்கு பதவியில் பேராசை இருக்கும், அதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஒருத்தனுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் இந்த உடல் சுகத்தில் ஒரு பேராசை இருக்கும், அந்த மாதிரி விஷயம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அப்போ ஒரே மாதிரி எல்லாருடைய ஆசையும் இருக்காது. அப்போ இந்த பேராசை என்பது என்ன ஆகும்னு கேட்டால், ஒன்றின் பக்கமே அவனுடைய கவனமெல்லாம் திரும்புகிற பொழுது அவனால் தாங்க முடியாத பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் வேற ஒரு பக்கம் வரும். பணம் தான் இலக்குன்னு நினச்சிட்டான்னு வைங்க, அது வைக்க வேண்டிய இடத்துல அதை வைக்கணும்னு வைக்காம அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைன்னு ஒருத்தன் அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தானேயானால் வேலைக்கு சாப்பிட மாட்டான், வீட்டுக்கு வரமாட்டான், மனைவியோட சந்தோஷமாக இருக்க மாட்டான், பிள்ளைகளோ படிக்குதா கொள்ளுதான்னு கவனிக்க மாட்டான். அப்புறம் என்ன வாயிறேன்? அவன் வீட்டில் நடக்கிற அவங்களும் உணர்ச்சி உள்ளவங்க தான் சம்பாரிச்சு வேற போடுறானே, தாறுமாற பணம் சேருத, அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செய்யும் பொழுது அப்போ வரும தலைக்குனிவு, பெரிய டென்ஷன். இந்த பணம் டென்ஷனை குறைச்சிச்சா? அப்போ ஏன் நீ என்ன பண்ணனே? பேராசைங்கிறது அது ஒன்று தான் நினைக்காம பரவலாம் எல்லாத்துலேயும் அப்படி கலந்து ஆசைப்படணும். எல்லாத்துலையும் என்ன செய்யணும்? அதையும் நிறைவேற்றணும், இதையும் நிறைவேற்றணும், அது அப்படி இருக்கணுமே தவிர பதவி தாண்டு ஓடினவர்கள், பதவி உயர்வு தான் லட்சியம்னு ஓடியவர்கள், பணம் தான் லட்சியம்னு ஓடியவர்கள், பொம்பளை தான் லட்சியம்னு ஓடி எல்லாருமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வேற விஷயங்கள் எல்லாம் கோட்டை விடுவார்கள். அவன் பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? யாரோடய ஓடி போயிடும், தள்ள கழிச்சு உட்காந்துருவான். ஆஹா, அதுக்கு யார் காரணம்? நீ காரணம் இல்லையா? உன்னுடைய பேராசை காரணம் இல்லையா? அது ஒரு லிமிட் வச்சுக்கணும். அதை நம்ம காசுக்கு ஆசையும் படுவோம். எப்படி ஆசைப்படுவோம்னு கேட்டால், அதை விட முக்கியமான ஒன்றை இழந்து விட்டு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு பணம் வேணும் தான், அதை விட என் பொண்டாட்டி எனக்கு வேணும், என்னுடைய பிள்ளை எனக்கு வேணும், அவங்க நல்லா இருப்பது எனக்கு வேணும். இந்த காசை சம்பாதிக்கிறத அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான். அப்போ அந்த நல்லா இருப்பதில் உடல் ரீதியான சுகம் அடங்காதா? அவங்கள கண்காணித்தல் அடங்காதா? அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது அடங்குமா அடங்காதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பேராசை என்பதனால் அதுக்கு ஒரு முடிவு இல்லைங்கிற வகையிலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கு நிறைய உதாரணமாக நான் சொல்கிறேன், உங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உள்ள மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் பேராசை தான். என்ன பேராசை? நீங்கள் காசுக்காக தான் அங்கே வர்றீங்க, காசு சம்பாதிக்க தான் வர்றீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிகிறது அதை விட முக்கியமானதை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியுது என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதை விட இந்த காசை விட காசு சம்பாதிக்க பின்னாடி ஓடுறீங்க. அதை விட முக்கியமானது என்ன? மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இருப்பது. அதை இழந்துட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ என்னவா உங்களை அழுத்தமா இல்லையா? ஆஹா, அங்கே என்னாச்சு தெரியல, அது என்னாச்சு தெரியல, இது என்னாச்சு தெரியல, இதே மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாம் ஏற்படும். அப்போ நம்ம அதாவது அவசியத்துக்கு வந்தவர்களுக்கு அப்படி ஏற்படாது. வேறு வழியே இல்லை, இதை வச்சு தான் சோரே திங்கணுங்கிற நிலையில் ஒருத்தன் வந்திருந்தான்னு சொன்னால் அவனுக்கு அதான் முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம். ஏதோ ஊர்லேயும் சோறு திங்க முடியும், சொகுசுக்கு தான் நம்ம வர்றோம் அப்படின்னு இருக்குமே. அதனால் வாங்க, எதை இழந்துட்டு வர்ற அதுக்காக வேண்டி அதை விட முக்கியமானது இழக்கிறதா? பேராசைன்னு பெரிய ஆசைன்னு என்ன அர்த்தம்? அதை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அதுக்கு அதை விட பெரிய இடத்துல கொண்டு வைக்கிறது தான் பேராசை. அப்போ அந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்களும் நம்முடைய டென்ஷனை என்ன செய்யும்? நம்ம மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மன அழுத்தத்தை கூட்டிகிட்டே போகும், நமக்கு நிம்மதியே போயிடும். எவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சாலும் என்ன செய்யாது? நிம்மதி கிடைக்காது என்பது என்ன செய்யணும்?
அடுத்து ஒன்று நம்பிக்கணும். அடுத்து என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால் விதின்னு ஒன்று இருக்கிறது. இது முக்கியமான விஷயம். நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால் விதியை நம்புங்க. விதியை நம்புங்கன்னு சில பேர் சோம்பி வைக்க சொல்லுவான். விதிப்படி எல்லாம் நடக்கும், படுத்து தூங்குன்னு சொல்லுவான். இஸ்லாம் அப்படி சொல்லலை. விதியை நம்புங்க, விதி இல்லாத போல நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் செயல்பாடை முடக்கலை. விதியை நம்பிக்கொண்டு சம்பாதிக்காதீங்கன்னு இஸ்லாம் சொல்லியா இருக்குது. பொருள் திரட்டுங்க, ஓடுங்க, கடலில் பிரயாணம் செய்யுங்க, தொழுக முடிஞ்சவன இடத்த பாஸ் பண்ணி போய் அல்லாவுடைய இதா குலியத்தி சலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த், ஜும்மா தொழுக முடிஞ்சிருச்சுன்னா பூமியில் பறந்து விரிந்து அல்லாவுடைய அருளை தேடுங்கள்னு சொல்லி அல்லாஹ் விதியை நம்ப சொல்கிற. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் விதி இருக்குன்னு வீட்டில் உட்காந்துருன்னு சொல்லலை, ஓடுங்கிறான். விதி இல்லாத மாதிரி நினச்சிட்டு ஓடு அப்படின்னு அல்லாஹ் வந்து அதை நம்ப சொல்கிறான். இந்த விதிங்கிறது நம்ம எந்த இடத்துல அதை வந்து நம்ம பொறுத்து பார்க்கணும்னு கேட்டால் நடந்து முடிந்தவைகள் அதான் நம்மளை பாதிக்குது. எது பாதிக்குது? நடக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளை பாதிக்காது, எதிர்பார்த்து போய்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது பெரிய இழப்பாக இருந்தால் நம்ம அப்படி அதான் பெரிய மன அழுத்தத்திலே பெரிய அழுத்தம். எது? பாப்பா மௌத்தா போயிட்டாரே, புள்ள மௌத்தா போச்சே, பொண்டாடி மௌத்தா போச்சே, 10 கோடி ரூபா போயிடுச்சே, அப்போ இதெல்லாம் நினச்சா என்ன செய்யும்? மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஏற்படும். இப்போ நம்ம என்ன நினைக்கணும்? நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு, நடக்க வேண்டியதுக்கு விதி இல்லைங்கிற மாதிரி உழைக்கணும், பாடுபடணும், எல்லாமே செய்யணும். ஒரு காரியம் ஒரு பெரிய பெரிய இழப்பே வந்து விட்டது. அப்போ என்ன நினைக்கணும்னு கேட்டால் இது என்ன, நம்ம என்ன உழைப்பில் குறையா வச்சோம், நம்ம முயற்சியில் குறையா செஞ்சோம், நம்ம வாப்பாவை நல்ல ஆஸ்பத்திரிலாம் சேர்த்தோம், எல்லா செலவும் தான் பண்ணணும், நம்ம எந்த ஒரு குறையும் வைக்கலை. ஆனால் அல்லாஹ் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்ல, அது யாருக்க மீற முடியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக்கிற வேண்டியது தானே. அல்லாஹ் அதைத்தான் ஆடி இருக்கான்னு சொன்னால் அதில் போட்டு கவலைப்படுறல என்ன அர்த்தம் இருக்குது? நம்ம ஒரு பலவீனமான ஒருத்தர் சூப்பு நம்மளை படைச்சவனுக்கு எவ்வளோ பெரிய ரைட் இருக்கிறது, அவனை எதிர்த்து ஏதாவது நம்ம உலகத்தில் செயல்பட இயலுமா? போர்க்கொடி தூக்க முடியுமா? ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து அந்த உத்தரவு வந்துடும். ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஆர்டர் வருது. நம்ம எந்த ஆர்டர் எடுப்போம்? ஒரு பஞ்சாயத்து பொருள் ஏதாவது சொல்லிவிட்டோன்னா ஏற்று நிற்பீங்க. ஒரு சர்வாதிகார ஒரு நாட்டில் சைனாவுடைய பிரதமர் சொல்லிட்டா அந்த நாட்டில் உள்ள எது வாயை திறப்பானா? ஏன் அம்மாடி அவ்வளோ பெரிய சக்தியை ஏற்று நமக்கு நிற்க முடியுமா? அப்போ அவ்வளோ பெரிய சக்தியை ஏற்று நிற்க முடியாட்டி இதை ஏற்று நின்றுவீங்களா? அல்லாஹ் ஏற்று நின்றுவீங்களா? அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த முடிவுகள், இந்த கஷ்டம், இந்த சிரமம், இந்த துன்பம், இது எல்லாமே நம்மளை விட ஒரு பெரிய சூப்பர் பவரால், மீற முடியாத பவரால், நீ நினைத்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது என்கிற ஒரு இடத்திலிருந்து வந்த கட்டளை. அதன்படி இது நடந்திருக்கிறது. இதை மீறுவதை விட இறைவா உனக்கு அந்த ரைட் இருக்கிறது, நான் பொருந்தி கொள்கிறேன். இப்படி ஒல் கதிரி கைரிகி வ ஷர்ரிகி மினல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் விதியின் இறைவன் வகுத்த நியதி பிரகாரம் தான் இது நடந்திருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்களேயானால் அதுவும் உங்களை என்ன செய்யும்? மன அழுத்தத்திலிருந்து உங்களை வந்து விடுபடும். இப்போ என்ன இஸ்லாம் இன்னும் சொல்ல உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த மன அழுத்தத்தினுடைய உச்சகட்டமான விளைவு என்னன்னா தற்கொலை தான். மன அழுத்தத்தில் வந்து ஒரு அளவுக்கு மன அழுத்தம் இருக்கும்போது தலைவலியோடு நின்று போயிடும், தூக்கம் இல்லாத நிலையோடு நின்று போயிடும். ஆனால் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது எங்கே கொண்டே அவனை தள்ளு செத்துருவோங்கிற லெவலுக்கு அவனை கொண்டே தள்ளிடும். இன்றைக்கி நாட்டில் ஏராளமான பேர் என்ன செய்கிறாங்க? தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தற்கொலை யார் செய்கிறான்னு கேட்டால் படித்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய கேரளாவில் தான் நடக்கிறது. கேரளாவில் தான் நாட்டிலே அதிக பட்டதாரிகள் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக படித்தவர்களும் அதிகமாக பட்டதாரிகளும் இருப்பவர்கள் வந்து கேரளா மாநிலத்துக்காரங்க தான். இப்போ அதிகமாக தற்கொலை செய்கிறவங்களும் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கேரளாக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அந்த உலகாதாயத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர படிக்காதவனு கூட ஓரளவுக்கு கடவுள் விட்ட வழின்னு போயிடுறான். இந்த படித்தவன் என்ன செய்கிறான்? பணம். இப்படி இந்த பொருள் முதல் வாதம் தான் நம்ம நாட்டினுடைய அடிப்படை கல்வியாக இருக்கிறது. நம்ம நாட்டுடைய கல்வி முறையே என்ன? பெரிய சோசலிசம் என்ன இலவ சொல்லி கொண்டாலும் சரி, அதில் பேசுகிறலாம் காசை பற்றி தான் பேசுகிறானோ. பணம் சம்பாரி படிக்கிறது கூட ஏன்டா படிக்கிறேன்னு கேளுங்களேன். நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு படிக்கணும் ஒருத்தன் சொல்கிறான்னு கேளுங்க. என் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு படிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். எதுக்கு படிக்கிறான்? சம்பாதிக்கு தான் படிக்கிறேன். லேபர் அப்போ 3000 ரூபா தருவாங்க, படிச்சுட்டு போனால் 30,000 ரூபா சம்பளம் கிடைக்கும்ல. அப்போ இவன் எல்லாமே இந்த பணம் பணம் பணம்னு சொல்லி கொடுக்குற காரணத்தினால அவர்கள் உள ரீதியாக அவங்களுக்கு என்ன இல்லை, டென்ஷனை போக்கக்கூடிய வழிகாட்டுதல் கிடைக்காதனால படித்தவன் தான் ஜாஸ்தியாக தற்கொலை பண்ணுறான். இப்போ கேரளாவில் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் அதிகமான பிறகு அரசாங்கம் கூடுதல் கவனம் எடுத்து ஏன் இந்த தற்கொலை நடக்குங்கிறதுக்கு ஒரு சர்வே பண்ணுறாங்க. என்ன சர்வே? சர்வேண்டா பல கோணத்தில் ஆய்வாங்களா இல்லையா? எந்த ஆண்கள் தற்கொலை அதிகமாக, பெண்கள் எவ்வளவு,
30 கீழே உள்ளவன் தற்கொலை எவ்வளவு, 30க்கு மேலே உள்ளவன் தற்கொலை எவ்வளவு, காதலுக்கு தற்கொலை எவ்வளவு, காசுக்கு தற்கொலை எவ்வளவு, இந்த மாவட்டத்தில் எவ்வளவு, அந்த மாவட்டத்தில் எவ்வளவு, அப்படின்ற மாதிரி சர்வே எடுக்கும் பொழுது அதில் மத அடிப்படையிலையும் ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க. முஸ்லீமில் தற்கொலை எவ்வளவு, இந்துவில் தற்கொலை எவ்வளவு, கிறிஸ்தவர்களில் தற்கொலை எவ்வளவு, கடவுள் இல்லைங்கிற கம்யூனிஸ்டுகளில் எவ்வளவு தற்கொலை, இப்படி எல்லாம் ஒரு வகை வகையாக அவன் எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு ரிசல்ட் வருது, தற்கொலையில் முஸ்லீம் தான் கம்மியாக இருக்கிறான். அவன் இந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக முஸ்லீம்கள் மட்டும் தற்கொலையில் கம்மியாக இருக்கிறார்கள். அப்போ அவன் அதிர்ச்சி அடைகிறான். அரசாங்கத்தில் என்னடா இது முஸ்லீம் மட்டும் என்ன தற்கொலைங்கிற எல்லா மனுஷனுக்குள்ள டென்ஷன் தானே, இவனுக்கு ஏன் டென்ஷன் வரமாட்டேங்குது என்று கேட்டால் அப்போ தான் அவன் சொல்கிறான், நமக்கு விளங்காத அவன் சொல்லி தர்றான், இஸ்லாமிய அந்த அடிப்படை மத நம்பிக்கை அவர்களை தற்கொலையிலும் தடுக்கிறது, விதியின் மீது உள்ள நம்பிக்கை அவர்களை தற்கொலை தடுக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடுவான்னு கேட்டால் அல்லாவிட்ட வழிடா போடான்டுவான், சிம்பிளாக எடுத்துக்குவான், லைட்டாக எடுத்துக்குவான், ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன குழந்தைகள்ல இருந்தே அவர்கள் வார்த்து எடுக்கிற காரணத்தினால தான் இந்த உச்சகட்ட டென்ஷன் முஸ்லீமுக்கு வர்றதில்லை. வரும் டென்ஷன் வரும், அற்பமான டென்ஷன் வருமே தவிர உசுரமாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உச்சகட்ட டென்ஷன் இருக்குதே அது வருவது கிடையாது, முஸ்லீமுக்கு வர்றதில்லை. முஸ்லீமா பிறந்து அவன் நாத்திகனா போய் கம்யூனிஸ்டா போவான் அவனுக்கு தான் வருமே தவிர முஸ்லீமா பிறந்து முஸ்லீமா வாழ்ற ஒருத்தனுக்கு ஒல் கதிரி கைரிஹி ஓ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா விதியில உள்ள நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நினைக்கிறானே அவனுக்கு வருவது கிடையாது. எதுவாக இது வந்து அரசாங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கை. அப்போ அரசாங்கத்தினுடைய ஆய்வு அறிக்கையே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் உச்சகட்ட டென்ஷன் ஆவது கம்மி. டென்ஷன் ஆவாங்க, சாவுற அளவுக்கு டென்ஷன் ஆகுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ஓவர் தானே. அது அந்த மாதிரியான டென்ஷன் ஆகுறது வந்து முஸ்லீம்ல கம்மியாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவாக இருக்கிறது. அந்த கொஞ்சம் பேர் கூட யாராக இருப்பான்னு கேட்டால் இது நம்பாதவனாக தான் இருப்பான். பேரளவுக்கு முஸ்லீமாக வாழ்வான்ல, இஸ்லாம்ல என்னன்னு தெரியாம இந்த மாதிரி கேஸ் தான் என்ன செய்வான், அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ இதை ஒரு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இது எல்லாம் இப்படிலாம் நினைச்சா குறையுமா இல்லையா? இப்படி கொஞ்சம் நினச்சிக்கிட்டே பாருங்க, தன்னால் உங்களுக்கு டென்ஷன் குறைஞ்சிருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு முக்கால்வாசி பேருக்கு. இல்லை அல்லாஹ் ரசூலுடைய அறிவுரை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டால், நம்ம வந்து என்னதான் பொறுப்பு, இந்த டென்ஷனுக்கு அதிகமான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் காசு தான் அதிகமான பேருக்கு காரணமாக இருக்கும். அந்த காசை தேடி ஓடுவதும் காசு பத்தலைங்கிறதும் மற்ற நோய் நொடி பொண்டாட்டி பிள்ளை இதெல்லாம் வந்து பெரிய மேட்டராகவே இருக்காது. எல்லாம் அப்படி தான் சொல்லி காட்டுறான். அந்த முதல்ல நான் ஆரம்பமாக வாசித்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுறான், மனிதனை சோதிக்கும் மூலமாக காசை கொடுத்தா கண்ணியமாக வச்சுட்டேங்கிறான், காசை எடுத்துட்டா கேவலம்ங்கிறான். காசு தான் அளவுகோலாக வச்சுருக்கிறான் மனுஷன். வேற வந்து பெரிய ரொம்ப ரதி மாதிரி பொண்டாட்டியை கொடுத்தா கூட என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னை கண்ணியமாக வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டான், சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ மனிதன் வந்து எதை கொண்டு இந்த டென்ஷனில் கூடுதல் ஆகுறான்னு சொன்னால் கடன் ஆகுறது, மற்றவர்களுடைய வசதிகளை பார்த்து பொறாமப்படுறது, அந்த மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறது. நம்மளும் அவன் ஒன்றாத்தான கிளாஸ்மேட்டாக படித்தோம், இவன் 1.5 லட்ச ரூபா வாங்குறான், நான் வந்து 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன்னு, எல்லாம் மேட்ரு காசுலாம் வரும். அப்போ கடன் மேட்ரு எல்லாமே எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த டென்ஷனுக்கு அடிப்படையாக இருக்கிறது எது, காசு தான் அடிப்படையான காரணம். இதில் முஸ்லீம்களுக்கு இன்னொரு மன அழுத்தத்தில் தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு? நம்மெல்லாம் நினைக்கிறோம் காசு நிறைய இருந்தால் நிறைய அனுபவிக்கலாம், காசு நிறைய இருந்தால் நிறைய காரியங்கள் அதை கொண்டு நிறைவடையும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தர்றாங்க, இல்லை, காசுக்கு மேலே பரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? காசு பொருள் குறைவாக இருக்கும், அதில் தேவைகள் வந்து அதிகமாக நிறைவேறும். குறைந்த பொருளாக இருந்தாலும் நிறைந்த பயன் அதில் கிடைக்குமையானால் அதுக்கு பேர் பரக்கத்துமாங்க. அதாவது மறைமுகமான ஒரு அருள். புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறான். 4 பேர் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அரைப்படி அரிசியை போட்டு ஆக்குறாங்க. 4 பேருக்கு அரைப்படி அரிசி போதும், அரைக்காப்படி அரிசி தான் ஒருத்தன் சாப்பிடுவான். அப்போ வந்து 1 லிட்டர் அரிசின்னு வைங்களேன், 1/4 லிட்டர் ஒருத்தன் சாப்பிடுவான். அப்போ வந்து 1 லிட்டர் அரிசியை போட்டு சமைக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. பரிமாறினா பத்த மாட்டேங்குது. எனக்கு பத்தலை உனக்கு பத்தலை, சட்டி காலியாகிடுச்சு என்கிற அளவுக்கு 4 பேர் முடிச்சு போடுறாங்க சோத்தை. இப்போ இன்னும் தின்றுபிட்டு என்ன பார்க்குறான், பத்தலைன்னு நினைக்கிறான். இன்னொரு வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா 8 பேர் இருக்கிறாங்க, அவனும் 1 லிட்டர் அரிசியை போட்டு தான் சோறாக்குறான் 8 பேருக்கு. இவன் 4 பேருக்கு 1 லிட்ரு, அவன் 8 பேருக்கு 1 லிட்ரு. அது பாட்டு வைக்கிறாங்க, திங்கிறாங்க. எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், நீ வச்சுக்க 8 பேர் தின்ட்டு எந்திரிக்கிறாங்க, இன்னும் 2 பேர் திங்கலாம், அதில் சட்டியில் இருக்குது சோறு. இப்போ ரெண்டும் 1 லிட்டரு தான். அந்த 1 லிட்டரு வந்து 4 பேருக்கு பத்த மாட்டேங்குது.
இந்த 1 லிட்டர் 8 + 2 2 பேர் திங்கிற அளவுக்கு மிச்சமா இருக்குது. 10 பேர் தேவையை பூர்த்தி ஆகுதுன்னு கேட்டா 2 1 லிட்டர் சமமா? நம்ம மனுஷனுடைய அந்த முகத்தல் அளவையில் தான் சமம், அருள்ல சமம் கிடையாது. அந்த 1 லிட்டர் பரக்கத்து இல்லாத 1 லிட்டர், இந்த 1 லிட்டர் மறைமுகமாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உள்ள 1 லிட்டர். இப்படி ஒன்று இதை நம்பணும். மனுஷன் முஸ்லீம் இதை நம்பிட்டான்னு சொன்னாலேயே இந்த காசு கம்மிங்கிறதுக்கு தான் டென்ஷன் முக்கால்வாசி வருது. அது வரவே வராது. இது கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? என்ன அனுபவிக்கிறோம்? எல்லா சமுதாயங்கள்லையும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் சம்பாதிப்பாங்க. பெத்த தாயை கூட களை எடுக்கிறதுக்கு அனுப்பி விடுவார்கள். பெத்த தாயை கூட சித்தாள் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவார்கள். அப்போ நாற்று நடுவது எல்லா வேலைகள்லையுமே எல்லா சமுதாயங்கள்லையுமே படித்தவர்களாக இருந்தால் கூட பொண்டாட்டி போய் ஏதாவது ஒரு வேலையில் ஆஃபீஸில் போய் ஏதாவது ஒரு கிளர்க்காவது சம்பாரிச்சிடுவான்னு அனுப்பி விடுவார்கள். அப்போ எல்லா சமுதாயங்கள்லையுமே ஆண் பெண் பொண்டாட்டி புருஷன் அம்மா அப்பா 50 பேர், ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த படிக்க வேண்டிய பருவத்தில் உள்ளவர்களை மட்டும் படிக்க வைத்து விடுவார்களே தவிர மீதி எல்லாரும் சேர்ந்து அந்த தொழில் என்ன செய்வார்கள்? பாடுபடுவார்கள், உழைப்பார்கள். அப்படி உழைக்கக்கூடியவர்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபா சம்பளம் வைத்துக்கொண்டு 300 ரூபா இன்னைக்கு சம்பளமாக இருக்கிறது. ஒரு கொத்தனாருக்கு 300 ரூபா சம்பளமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் 10 கொத்தனார் இருந்தால் என்ன கணக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3000 ரூபான்னா 1 லட்ச ரூபா மாதத்துக்கு ஓடியாந்துருது. அப்போ மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு அவன் அதே ஓட்டு வீடுலையோ அதே குடிசையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த 1 லட்ச ரூபா நம்பர் தான் பெருசாக இருக்கே தவிர அந்த நம்பர் திங்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது. திங்கிறதுக்கு மேலே சொகுசாக இருக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்குன்னு நம்ம நம்பி என்ன பண்ணுறோம்? ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறோம், 9 பேர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது. 4 தங்கச்சி, ஒரு அக்கா, அது மாதிரி அம்மா அத்தா, இன்னும் பல பேர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் போய் சம்பாதிக்கிறான், துபாயிலே கோயத்திலே 10,000 ரூபா அனுப்புகிறான், 5,000 ரூபா அனுப்புகிறான். இந்த 5,000 ரூபா 10,000 ரூபா ஒருத்தன் அனுப்புகிற காசில் தான் 10 பேர் திங்கிறாங்க. ஆனால் திண்ட பிறகு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான் பெரிய பெரிய வீடாக கட்டுறான். பங்களாவெலாம் யாருக்கு இருக்குது? என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் தான் சம்பாதிப்பான். பங்களா உன்னுடையதாக இருக்கிறது. அப்போ இது எதனால சாத்தியமாச்சு? அவன் பிளாஸ்டிக் வளையல் தான் போட முடியும் அந்த வீட்டு பெண்கள்லாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் அடுக்க முடியுத உன்னால்? நீ என்ன கலர் நோட்டு அடிக்கிற? அல்ல வேறு மாதிரியான பெரிய ஐடியில் போய் நுழைஞ்சு பயங்கரமான அந்த டெக்னாலஜியில் நுழைஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறியா? அதிகபட்சமான டிரைவராக இருப்பேன், இல்லாட்டி வீட்டு வேலை செய்யக்கூடியவனாக இருப்பேன். அப்போ லேபராக தான் இருப்பேன். இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒத்தன் சம்பாரித்து குடும்பத்தில் 50 பேர் திங்கிறான். அதுக்கப்புறம் வீட்டையும் கட்டுறான், நகை நட்டை போடுறான், சீர்வரிச ஃப்ரிட்ஜி டிவி கிவி எலவு எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன வழங்கணும்? இந்த 1 லட்சம் ரூபாயில் இல்லாத ஒரு பறக்கத்து இந்த 10,000 இருக்கா இல்லையா? அவன் நம்பர் தானங்க 1 லட்ச ரூபா. அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு அவனுக்கு ஏன் ஃப்ரிட்ஜ் வாங்க வாழ முடியல? அவன் ஏன் அந்த ஓட்டு விட பில்டிங்கை அவனை கட்டிக்கொள்ள முடியல? அவன் பொண்டாட்டிக்கு ஏன் போட்டு அழகு பார்க்க முடியல? தங்க கட்டிகள் வாங்கி அவனை வைக்க முடியல? உங்களுக்கு மட்டும் ஏன் முடியுது? இந்த சமுதாயத்துக்கு முடியுதை கண்ணால் பார்க்குறல இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டால், முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்குலாம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் வர்றார். வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னா, ஜக்காத்து ஒட்டகம்லாம் அங்கே இருக்கும். அந்த ஒட்டகத்தில் பாலை கறந்து, அதான சாப்பாடு வேறு சோறாக்கிய கொடுக்க முடியும். ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொடுப்பாங்க. பாலுங்கிறது ஃபுல் உணவு தான். உணவுலே சிறந்த உணவு எது? பாலுக்கு நிகரான உணவு கிடையாது. அது முழு உணவு. எல்லா தேவையான அனைத்தும் அதில் கிடச்சி போயிடும். அப்போ ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து என்ன செய்கிறாங்க? அவருக்கு கொடுக்குறாங்க. குடிச்சு போட்டு ஒரு ஒட்டகம் பால்னா எவ்வளோன்னு பார்த்துக்கிறங்க, அவ்வளோ குடிக்கிறாரு. அப்போ ஒரு ஆட்டுப்பால், அந்த ஆடுனா அரபு நாட்டு ஆடு, பெரிய ஆடு, அங்கே உள்ள மாடு அளவுக்கு பால் கறக்கும் அந்த காலத்தில். அப்போ ஒரு பாலையும் குடிச்சு என்ன செய்கிறாரு? பத்தலையை இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு இருக்கிறாரு. மறுபடியும் கொடுக்குறாங்க. இப்படியே ஒரு 7 தடவை குடிக்கிறாரு. 7 தடவை குடிக்கிறாரு. அப்போ தான் பசி அடங்குது. அடுத்த நாள் அங்கே தங்கி நல்லா உபசரிச்சாங்களே அப்படின்னு ஒரு மனசு நிறைஞ்சு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்ட உடனே அவருக்கு மறுபடியும் அன்னைக்கும் பாலை கறந்து கொடுக்குறாங்க. ஒரு தடவை கொடுத்து என்ன செய்கிறாரு? போதும், மறுபடியும் போதுப்பா அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மூமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின். ஒரு மூமின் ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான், மூமின் இல்லாதவன் 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். அப்போ அந்த ஒரு ஆட்டுடைய ஒரு பாலை ஒரு மனிதனுடைய வயிற்று, அதே மனுஷன், வேற மனுஷன் கூட இல்லை, எந்த மனுஷன் 7 ஆட்டுப்பாலையும் குடிச்சு பத்தலைன்னு சொன்னாரோ அந்த மனுஷன் தான் ஒரு ஆட்டுப்பாலில் அவருடைய வயிறு நிறைகிறது. இப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இந்த பொருளாதாரம் கொஞ்சம் முன்னப்பின இருந்தால் கூட இந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை கொண்டு மனைவிக்கு தேவையான எடுத்து கொடுக்குறோமா இல்லையா? இந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்ம பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி அப்படி மாறிடுறாங்க. 3 தலைமுறை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய எல்லாமே மாறிவிடுகிறது. இது இறைவன் மறைமுகமாக நமக்கு என்னமோ செய்து கொண்டிருக்கிறான்னு நமக்கு விளங்குறது. ஒரு முஸ்லீமுக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டி கொண்டு வர இருக்கிறான்.
அப்போ இந்த மாதிரி அதுக்கு சில வழிமுறைலாம் சொல்கிறாங்க. சாப்பிட்றீங்களா, நல்லா வலிச்சு சாப்பிட்ருங்க. ஏன், பரக்கத்துங்கிறது கடைசியில் கூட இருக்கலாம். அதனால் சாப்பிட்ட கூட அதுவே வயிறு நிறைஞ்சிரும். பாதி சாப்பாடை வச்சுக்கிட்டு மறு சாப்பாடு வைப்பான் சில பேர். அப்போ அந்த கடைசி சாப்பாட்டெலாம் இறைவனுடைய பரக்கத்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ நான் கடைசி வரைக்கும் பாதியை சாப்பிட்டோம்னா மறு வேணான்னு கூட சொல்லியிருப்போம். அப்போ இந்த மாதிரி வச்சு தின்னுட்டே இருப்பாங்க. இப்படிலாம் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இது இந்த பொருளியலில் நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம். பரக்கத்துனா என்ன, பரக்கத்தை அடைவதற்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் அதுக்குரிய வழிமுறைகள்லாம் இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பில் அந்த தொடர் உரையில் உங்களுக்கு விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ உதாரணம் இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் இதுவும் நம்முடைய டென்ஷன்களை குறைக்கும், மன அழுத்தத்தை மாற்றுங்கிற என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இது ஒரு இதெல்லாம் வந்து இது இறைவன், அதாவது நம்மளா தேடி செல்லாமல் இறைவன் புறத்திலிருந்து நம் மீது சுமத்தப்படுறதுனால் ஏற்பட டென்ஷன் இப்போ சொல்லியிருக்கிறேன். டென்ஷன் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று, நம்ம வறுமையாக இருக்கோம், நம்மளாவ வறுமையாக இருக்கிறோம், அல்ல அப்படி ஆக்கிவிட்டான். நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கணும், நம்மளாவ பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம், அல்ல நம்ம மீது திணிச்சிருக்கிறான். அப்போ நம்ம வந்து நோய்வாய்ப்படுறோம், நம்மளாவா நோய்வாய்ப்படணும்னு போய் மெனக்கட்டுக்கிட்டு நோய்வாய்ப்படுற ஊசி போட்டு வந்தோம், அல்ல நம்மளை அப்படி ஆக்கிவிட்டான். அப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனித வாழ்க்கையில் அவன் விரும்பாமல், அவன் தவிர்த்து கொள்ள இயலாமல், அவன் மீது அல்லாஹ்வா திணித்த கஷ்டங்கள், திணித்த சிரமங்கள், திணித்த துன்பங்கள், இதிலிருந்து விடுபடுவதற்கு இப்போ நான் சொன்ன வழிமுறைகள் தான் அதுக்கு சரியான தீர்வா. இது இஸ்லாமுடைய வழிமுறையாக இருக்கிறதுனால என் வழிமுறை இல்லை, அல்லாஹ் ஒரு ரசூல் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறை தான் நம்ம வந்து டென்ஷன்லேருந்து என்ன செய்யும், விடுபட வைக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், நம்மனாலேயே நம்ம தலையில் நம்ம இழுத்து போட்டுக்கிறது. நினைச்சால் நம்ம அதை தவிர்த்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு டென்ஷன்களும் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கு வேறு விதமான வழிமுறைகள் இருக்கிறது. இது அல்லாஹ்வா நமக்கு தந்ததுன்னு ஒன்று, நம்மளா இழுத்து போட்டுக்கிட்டது ஒன்று. அந்த மாதிரி உள்ளதாக இருக்குமே, ஆனால் நம்ம அதுக்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன வழிமுறை, அது என்ன புரிஞ்சு கொள்வதற்கு அந்த டென்ஷன் என்னன்னு பார்க்குவோமே. இப்போ ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு வந்து பலவிதமான தேவைகள் அவனுக்கு இருக்கிறது. உதாரணமாக அவனுக்கு எல்லாம் கண்ணை கொடுத்துருக்குறான். இந்த கண்ணு வந்து 24 hours வேலை செய்யுமா, வேலை செய்யாது. அது ஒரு கணக்குக்கு மேலே அதனால் வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கை இருக்கிறது, எவ்வளோ திடகாத்திரமாக இளமை முறுக்கோடு இருந்தால் கூட அதுக்கான மம்மட்டி வெட்டிகிட்டே இருக்க முடியுமா? ஒரு கட்டம் தான். ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சோமா, எனக்கு முடியாதுப்பா, ஆளை கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படின்னு உடம்பு கேட்கும். அப்போ கைக்கு என்ன இருக்கிறது, ஒரு அளவு தான் செய்ய முடியும். அப்போ அது மாதிரி எல்லாமே, காது கூட அது கேட்டுகிட்டே இருக்க இயலுமா? ஒரு சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் கூட அதுதான் அதிக டென்ஷன் உண்டாக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காது மூலமாக தான் டென்ஷன் ஜாஸ்தியாக வருது. இன்றைக்கு நிறைய டென்ஷன் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காதுக்குள்ளே மாட்டி ட்ரும் டாம்னு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பதும், ஒரே டிவிக்கு முன்னாடி உட்காந்து கொண்டிருப்பதும். அதாவது இதெல்லாம் அந்த காலத்தில் ஊசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்கும். இன்னைக்கு நான் இந்த வர எந்த ஒரு மனுஷனுக்கும் ஊசி விழுந்தா கேட்காதீங்க. அதை விட பெரிய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகுனவுடனே இதெல்லாம் ஒரு சத்தமாகவே நமக்கு தெரிகிறதில்ல. ஒரு ஊசி வந்து தரையில் விழுந்தால் அந்த சத்தம் கேட்க வேண்டும். அன்னைக்கு கேட்டது எந்த அளவு கேட்டது புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பள்ளிவாசலில் பாங்க சொன்னாங்க. மைக்கு இருந்துச்சா, குழாய் திருப்பி வச்சா சொன்னாங்க. பெரிய 72 மாடியாக இருந்துச்சு. சாதாரண கூரை பந்தலுக்கு மேலே ஏறி நின்று பிலால் கத்துவார், மதீனாவுக்கு விளங்கும். ஏன், அந்த ஷார்ப்பாக இருந்துச்சு காதெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணிவிட்டோம், நம்மளா இழுத்து போட்டுக்கொண்டு நிறைய விஷயங்களை செய்கிறோம். அப்போ அந்த எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டால், முதல்ல ஒரு மனிதன் வந்து தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் தேவை தான். காசு தேவை என்றால் என் கண்ணை பாதிக்காத அளவுக்கு தான் நான் காசு தேடுவேன், என் உடம்பை பாதிக்காத அளவுக்கு தான் நான் காசை தேடுவேன், என்னுடைய நிம்மதியை பாதிக்காத அளவுக்கு தான் நான் வந்து காசை தேடுவேன். என்னுடைய காதை அது பாதிக்கக்கூடாது, என்னுடைய வாயை அது பாதிக்கக்கூடாது, என்னுடைய கால் நரம்புகளை பாதிக்கக்கூடாது, என்னுடைய பாதங்களை பாதிக்கக்கூடாது, என்னுடைய முதுகை பாதிக்கக்கூடாது. எல்லா பாதிக்காத அளவில் தான் நான் எதையும் தேடுவேன். நான் தேடி செல்றதை விட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. என்னுடைய கண் எனக்கு முக்கியம் இல்லையா, என்னுடைய கை எனக்கு முக்கியம் இல்லையா? இதை வந்து நம்ம விளங்காத காரணத்தினால தான் என்ன பண்ணுறான், டென்ஷனுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த காசு தான் குறிக்கோளுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 8 மணி நேரம் தான் ஒருத்தனுக்கு வேலை செய்ய முடியும்னா, நீ எதுக்காக வேண்டி இன்னொரு 2000 ரூபாய்க்காக வேண்டி ஓவர் டைம் போகிற? உடம்புக்கு மனுஷனுக்கு அவ்வளோதானே முடியும். போய் ரெஸ்ட் எடுப்பா. ரெஸ்ட்டுங்கிற உனக்கு கிடைக்குமா? உனக்கு இளமை திரும்பி வருமா? ரெஸ்ட் எடுத்தால் தானே நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும். அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளா இழுத்து போட்டுக்கிறது. உன்னை போய் ஓவர் டைம் போடச்சு எல்லாம் உண்மை திணிச்சானா? இருக்கிற சம்பளத்தை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதானே. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்குது பாரு, அதுக்காண்டி 24 மணி நேரத்துக்கா அது பாதிக்குன்னு சொல்கிறானா இல்லையா?
1 மணி நேரம் பாரு, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடு, மறு 1 மணி நேரம் பாரு, அரை மணி நேரம் ரெஸ்ட் எடு, கூர்ந்து பார்க்காத தூரமாக இருந்து பாரு, அதை ரிஃப்ளெக்ட் ஆகாத கண்ணாடிகளை முன்னாடி வைத்துக்கொண்டு தடுத்து கொண்டு பாரு. அது மாதிரிலாம் எவ்வளோ மேட்டர்கள்லாம் இருக்கிறது. அது மாதிரி உட்கார்றதுக்கு உரிய சேர்கள் ஒழுங்கானதாக இருக்கணும். இப்படி உட்காந்துட்டு பார்த்தா கூணம் விழுந்து போயிடுது, அதுவே நமக்கு டென்ஷன் ஆகுறது. அப்போ மனிதன் ஒரு வேலையை செய்யும் பொழுது வெறுப்பு வருது. ஏன்? ஒரே மாதிரியே இருந்தால் வெறுப்பு வரும். விளையாடும் போது கூட வெறுப்பு வர மாட்டேங்குது. ஏன்? விளையாடையில் எல்லா உறுப்புகளுக்கும் கலந்து வேலை கொடுக்குறோம், ஒரே மாதிரியா நம்ம நிற்கிறது இல்லை. 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாடினா கூட அவனுக்கு வெறுப்பு வர மாட்டேங்குது. ஏன்? எல்லா உறுப்புகளுக்கும் வேலை கொடுக்குறான். நம்ம சீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய வேலைன்னு வந்த பிறகு என்ன ஆயிட்டோம்னு கேட்டால், நம்ம உடம்பை கவனிப்பது கிடையாது. உடம்பை கவனிக்கவில்லை என்று சொன்னால் டென்ஷன் வராமல் என்ன செய்யும்? அது டென்ஷன் அது வர்த்தனை செய்யும், இயற்கையாக வர்த்தனை செய்யும். கண் அப்படி தூக்கம் சொல்லட்டும் போது சிரிச்சிட்டு இருப்பீங்களா? கிறுக்கனை தான் சிரிக்க முடியும். நம்ம உடம்புக்கு அவ்வளோ உடம்புலாம் வலிக்கும் போது நம்ம சிரிச்சு பேசிகிட்டு இருக்க முடியுமா யார்ட்டையாவது? அப்போ நம்ம என்ன ஆயிரும்? இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கான்னு வைங்க, கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஊதா கலர்னால என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், இரவு பகலை தீர்மானிக்கிற விஷயத்தில் மூளை சேஞ்ச் ஆகி போயிடுது. அதனால் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 8 மணியோட கம்ப்யூட்டர் வந்து கண்ணை எடுத்துடணும். 2 மணிக்கு வேறு வேலையை பாருங்கள், 8 மணிக்கு புஸ்தகத்தை படிங்க. படுக்கிற வரைக்கும் 10 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் உட்காந்து படுத்தீங்கன்னு சொன்னால் விடிய தூக்கம் வராது. டென்ஷனாக தான் மன அழுத்தங்கிறீங்கல்ல. மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன? இன்னும் பகல் தான் இருக்குன்ற மாதிரி மெண்டலாக்கி விட்டுருது. இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் கதிர்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம மூளையில் போய் தகவல் சொல்லுது, இன்னும் விடியலை, இன்னும் இருட்டாவலைங்கிற மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த மூளையை குழப்பமாக்கி வைத்துருதா இல்லையா? அது ரிலாக்ஸ் ஆகுறதா இருந்தால் என்ன செய்யணும்? 2 மணி நேரம் 10 மணிக்கு படுத்து தூங்கணும்னு திட்டம் போட்டிங்கன்னா 8 மணிக்கு மேலே கம்ப்யூட்டரில் உட்காரக்கூடாது, அந்த டிவிக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. எப்போ படுக்க தீர்மானிக்கிறீங்களோ 2 மணி நேரம் சும்மா உட்காந்து படித்து கொண்டு வேறு வேலையை செஞ்சு கொண்டு இரவு தான் அப்படிங்கிறதுக்கு மூளையை தயார் பண்ணி ராத்திரி ஆகிவிட்டது, படுக்க வேண்டிய வந்து விட்டது என்கிற மாதிரி கொண்டு வந்தால் அது தூக்கம் வந்துடுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்மளா இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்முடைய உடம்புக்கு மிஞ்சி வேற எதுவும் கிடையாது, விளங்கணும். நம்முடைய உடம்புக்கு மிஞ்சி கொடுத்தோம் என்று சொன்னால் அது டென்ஷனை தான் உண்டாக்கும். இது நாம தேடிக்கொண்டு விட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, கவலையா இருக்குன்னா ஏன் வரதா? நீங்களே தடிக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு திணிச்சான் இதை? கம்ப்யூட்டர் முன்னாடி அல்லாஹ் கொண்டு தள்ளி உட்கார வச்சானா? நீங்க உங்களை காப்பாற்றிக்கிற வேண்டியதானங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் இதனால டென்ஷன் வருமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம உடம்பை படைச்சிருக்கிறான்னு சொன்னா எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கணும் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வேலை கொடுக்கவும் செய்யணும். ஓவரா கொடுத்தாலும் டென்ஷன் ஆகி போயிடும். சில உறுப்புகளுக்கு வேலையை கொடுக்காட்டாலும் டென்ஷன் ஆகி போயிடும். வேலையை ஒழுங்காக கொடுத்தா தான் என்ன செய்யும்? உடம்புல வெளியில் உள்ள கைக்கு வேலை கொடுத்துட்றீங்க, கண்ணுக்கு வேலை கொடுத்துட்றீங்க, உள்ளுக்கு உள்ள உங்கள் கிட்னிக்கு வேலை கொடுக்கணும், உங்களுடைய இதயத்துக்கு வேலை கொடுக்கணும், அது கல்லீரலுக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு உரிய வேலையை அது ஒழுங்காக செய்து கொண்டு இருந்தால் தான் உள்ளுக்குள்ள பார்ட்ஸு சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வேர்த்து உடம்புல உள்ள அந்த கொழுப்பெல்லாம் கலோரி எல்லாம் எரிந்து போகிற அளவுக்கு உள்ள வேலைகளை செய்வது கிடையாது. சும்மா ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருந்தால் கூட ஏசி இல்லாமல் நமக்கு இருக்க முடியவில்லை. ஏசியில் இருந்தோம்னா அந்த உடம்புக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ என்னவாகிறதுன்னு கேட்டால், உடம்புல சேரக்கூடிய கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் ரத்தமாக கலந்து விடுகிறது. அந்த கிட்னி எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் சுகர் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம உடல் உழைப்பு செய்து ஏதாச்சும் ஒரு வேலை, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நீங்கள் போய் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறன்னு உட்கார்றதை விட அதுக்கு செலவழிக்கிற நேரத்தை, அந்த 1 மணி நேரத்தை ஓடுங்க, வேகமாக வாக்கிங் பண்ணுங்க. அப்போ நீங்கள் உடம்புக்கு என்ன செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த அந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்புகள்லாம் எரிச்சு தள்ளிருச்சுன்னா என்னவாயிரும்? ரத்தம் சீராக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரத்தம் சரியாக சப்ளை இல்லாட்டாலும் கூட குறைய ப்ரெஷர்னா தானே, அதை ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்லாம் சொல்கிறான் பாருங்க, அது கரெக்டாக சீராக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் அது ஒரு கணக்கு தான். திடீர்னு இறங்குனுச்சுன்னா தாங்குமா? நரம்பு புடைச்சிக்கிறாதா? ரத்த சப்ளை பத்தலைன்னு சொன்னால் பேட்டரி லோ வோல்டேஜ் வந்தால் டீப்லைட்லாம் எரியுமா? அப்போ 0 வோல்ட் தான் எரியும். அப்போ அதுக்கு உரிய சப்ளை அதிகமாக வந்தாலும் வெடிச்சு போயிடும். அப்போ லோ வோல்டேஜ் கூடுதலாகவும் வரக்கூடாது, கம்மியாகவும் போயிடக்கூடாது, வர வேண்டிய அளவு கரெக்டாக வரணும். அதனால தான் என்ன செய்யணும்? மனுஷனை நம்ப முடியாதுன்னு சொல்லி ஸ்டெபிலைசர் வச்சுட்டு என்ன செய்யணும்? ஒரு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக குறைஞ்சாலும் கூட்டினாலும் கொடுக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஸ்டெபிலைசர்லாம் மனுஷன் உடலுக்குள்ள கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உடலை பாதிக்கிற கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி ரத்த ஓட்டங்களில் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் என்னத்தை தான் போட்டுக்கிட்டு நீங்கள் தியானங்கள் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் சரி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வெட்டிக்குத்தான் பைபாஸ் தான் பண்ணி ஆகணும். ஒரு அளவுக்கு மேலே வெட்டேன்னு உள்ளுக்குள்ள அடைச்சிக்கிற ரத்தமே போகாது, அறுத்து வெட்டி எறி அதுக்கு ஆளாகி தான் ஆகணும். அப்போ ரத்தம் வரலைங்கும்போது என்னவாங்க? அது டென்ஷன் ஆகிக்கிறோம். சப்ளை கிடைக்கலன்னு என்னவாயிரும்? கூடுதலாக வேர்க்கும், கோவம் வரும்,
பலவிதமான பிரச்சனை ஏற்படும். அப்போ நம்ம உடம்புங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அலம் நஜஅல்லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபத்தைனி, மனுஷனுக்கு நாவை தரலையா, 2 கண்களை தரலையான்றதெல்லாம் பெரிய அல்லாஹ் ஒரு கிஃப்ட்டை சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த கிஃப்டை நம்ம என்ன செய்யணும், கிஃப்டாக நம்மள்கிட்ட இருக்குன்னு அது மதிப்பு தெரியாத காரணத்தில் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்பு நீ 1 மணி நேரம் டெய்லி நீங்கள் இருக்கக்கூடிய சொல்லுகிறேன், நீங்கள் தினசரி என்ன வேலை இருந்தாலும் சரி ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு வாக்கிங் மாதிரி வேகமாக சும்மா தள்ளாடிக்கிட்டுலாம் போகக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகமாக 1 மணி நேரம் நீங்கள் வாக்கிங் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து பாருங்கள் உங்கள் உடல் ரீதியாக வரக்கூடிய டென்ஷனே வராது. இந்த மனசுக்கு அவ்வளோ கஷ்டம், அதுக்கு நான் வேறு எதுவும் சொல்லிட்டேன். இந்த டென்ஷன் வராது. உடலில் ஒரு பிரச்சனையினால ஒரு டென்ஷன் வருது பாருங்க, எல்லாம் சீராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம செல்வந்தர்கள்லாம் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட முடியல பற்றியில, மண் வெட்டுறவன், மூட்டை தூக்குறவன், மரம் வெட்டுறவன்லாம் நல்லா சாப்பிட்றானா இல்லையா, என்ன வேணாலும் சாப்பிடுவான், எரிச்சு தள்ளிடும். அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கணுமா இல்லையா, நம்ம உடம்பு திரகாத்திரமாக இருக்கணுமா இல்லையா, உழைச்சாதானே மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ அதுக்கு மாதிரியான ஒரு சீட்டில் உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை செய்யும்போது இன்னும் சொன்ன வாக்கிங் கூட ஏசியில் போகிறாங்க, எவ்வளோ கிறுக்கன்னு பாருங்க. வாக்கிங் எதுக்கு போகணும், அவன் ஏசியில் கூட உட்காந்து வாக்கிங் போகிறாங்கிறான். அப்போ அந்த வாக்கிங்குடைய அர்த்தமே என்ன இருக்கு, அர்த்தம் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் செய்வதனாலையும் நம்மளா வந்து என்ன செய்கிறோம், இழுத்து போட்டு கொள்கிறோம். அதிக சம்பளத்துக்காக 2 இடத்துல வேலை பார்க்குறது, முடியாத போட்டு இழுத்து நம்ம மதிப்பிடுமா இல்லையா, நமக்கு எது முடியும்னு நம்ம மதிப்பில்லாட்டி வேற ஒருத்தனை மதிப்பிடுவான். இயலாத ஒன்றை என்ன செய்யக்கூடாது, சுமந்து கொள்ளக்கூடாது. அப்போ இயலாத ஒன்றை சுமந்து கொள்கிற காரணத்தினாலையும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே டென்ஷன் என்ன செய்கிறீங்க, அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள். இயலும்னா செய்ய, இல்லாட்டி போயிட்டு போகுது, இருக்கிறத கொண்டு வாழ்வோம் அப்படிங்கிறது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதுவும் நம்முடைய ஒரு டென்ஷனை குறைக்கும். அப்போ ஏழுமானதை தான் நம்ம செய்யணும். அடுத்து இந்த டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஏழக்கூடிய காரணமாக தான் இருக்கும். ஆனால் நேரம் தவறுற காரணத்தினால சோம்பேறித்தனமாக வேணும்னு என்ன செய்யறது, ஒரு விஷயத்தை சவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்காம 8 மணினா 8 மணிக்கு போய் நீ பாரு, 12 மணிக்கு வேலை முடியும். 8 மணி உள்ள வேலைக்கு நீ நான் ஆடி அசைஞ்சிக்கிட்டு 9 மணிக்கு போனீங்கன்னு சொன்னால் அப்போ 4 மணி நேரம் வேலையை 3 மணி நேரத்தில் செய்யணும்னு வருதா இல்லையா, உனக்கு முடியுமா? 4 மணி நேரத்து வேலைக்கு 4 மணி நேரம் கொடுத்தா தான் உடம்பு சீராக இருக்கும். 4 மணி நேரத்து வேலையை 2 மணி நேரத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்து சரியே வராது, ஹீட் ஆகி போய்விடும், அதில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். அப்போ நிறைய பேர் இந்த டென்ஷன் ஆகிற காரணம் என்னன்னு கேட்டால் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. உனக்குன்னு ஒரு டியூட்டி டைம் கொடுத்தாங்க, நான் கரெக்டான டயத்துக்கு போ, கரெக்டான டயத்துக்கு வா, அந்த டயத்துக்குள்ளே எந்த பாதிப்பும் ஏற்படாமல் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலையை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் ராத்திரி பகலாக காரை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல வாடகை காரை வச்சுக்கிட்டு அவன் பாட்டு 3 நாள் பஸ்லேயே ஓடிட்டே இருப்பான், கார்லேயே தான் அவன்கிட்ட லைஃபே போயிட்டு இருக்கீங்க. எப்படி சாவுறீங்க காசுக்காக வேண்டி? அது உடம்பு கெட்டு போச்சுன்னா நீ சம்பாரித்த காசு கூட அந்த வைத்தியத்துக்கு பத்தாது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறிய, அதனால ஏற்படுற மூளை வியாதிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பத்துமா அது? அப்போ அந்த மாதிரி எல்லாம் நம்ம நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ உடம்பை நம்ம வீணாக்குறோம். உடல் ரீதியாக நம்ம நிறைய வீணாக்குற காரணத்தினாலையும் நமக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருகிறது. அப்போ இதுகளை நீங்களாக கவனித்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன முடியும், உடம்புக்கு இபாதத்துக்காக கூட இப்படி செய்யக்கூடாங்கிறாங்க. ஒருத்தர் ராத்திரி பூரா 2 வணங்குறாரு, பகல் பூரா நோன்பு வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் திட்டுறாங்களா இல்லையா? இன்னலே ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்கிறது. ஒளி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடம்புக்கு செய்கிற கடமை இருக்கிறது. அவரவருக்குரிய கடமை அவரவருக்கு கொடு. பொண்டாட்டிக்கு செய்கிற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது. ஒளி ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கா. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளதாச்சா, இது எல்லாத்துக்கும் மேலே பெரியது. அதாவது நீங்களாக தேடிக்கொண்டாலும் சரி, உங்கள் மீது அல்லாஹ்வா திணிச்சதாக இருந்தாலும் சரி, இது அனைத்துக்குமே உங்களுக்கு டென்ஷனே போக மாட்டேங்குது, எந்த வகையிலையும் போக மாட்டேங்குது வைங்க. அதுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு தீர்வு ஒன்று இருக்கிறது. என்ன தீர்வுன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமே இருக்கட்டுமே, ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் எழுந்து ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த சுமையை அப்படி அல்லாட்ட சொல்லுங்க, அல்லாட்ட இறக்கி வைங்க. உங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறலையோ, அல்லா நார்னா நிறைவேற்றுவான், நார்லானா நிறைவேற்ற மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இறக்கி வச்ச உடனே அந்த சுமைகளை எல்லாம் அப்படியே யாரோ வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்படி ரிலாக்ஸ், அந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து, இறைவா இந்த மாதிரி பண்ணிட்டேன்ல. ஒரு பாவம் செஞ்சால் கூட டென்ஷன் வருமா இல்லையா? ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அவன் பாத்திரா இவன் பாத்திரா வெளியே நாரி போயிருமே, இந்த மாதிரிலாம் நீங்கள் சந்திக்கிறீங்கன்னு வைங்க. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், யார்கிட்டையாவது சொன்னால் போட்டு கொடுத்துருவாங்க, யார்ட்டையுமே சொல்ல முடியாது. நம்ம கவலையை சொன்னால் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவான். நம்முடைய கவலை துன்பங்கள்லாம் என்ன செய்யணும், நம்மளுக்குள்ளே தான் புதைச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆபத்து. யார்கிட்டையும் சொன்னால் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகி விட்டுருவாங்க. நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம்னா அது டென்ஷன் குறையும்னு பார்த்தோம்னு சொன்னால் டென்ஷன் அதிகமாக்குற மாதிரியான நண்பர்கள் தான் இன்றைக்கி நிறைய இருக்கிறார்கள். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், யாரும் பார்த்தா உங்களுக்கு ஈடுபாடாக கேட்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அரிசுக்கு கீழே வந்து 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான்னு சொல்லும் பொழுது அதுல ஒருத்த ஆள் யார் தெரியுமா? ஒரு ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தன்னந்தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதனால் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்ததே, அவனுக்கு அரிசுக்கு கீழே மறுமை நாளில் விசாரிப்பான அல்லாஹ். அந்த விசாரிக்கிற வரைக்கும் வெட்ட வெயிலில் நிற்கணுமே, அந்த நேரத்தில் அரிசுக்கு கீழே 7 பேர் எல்லாம் நிப்பாட்டுவான. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா தன்னந்தனிமையாக நின்று அழுதவன், அல்லாஹ்வை நினைத்து அழுதவன். இதுல 2-3 மேட்டர் இருக்கிறது. அதாவது தன்னந்தனியா இருந்து அல்லாட்ட சொல்றீங்கல்ல, அப்படியே அந்த சுமையை நீங்க இறக்கி வைக்கிறீங்க. இறக்கி வச்ச பிறகுங்க பெரிய கஷ்டம்னு வச்சுக்கிறீங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம், அவன் செய்வான். அவனுக்கு மேலே இது வேற எவன் நமக்கு அட்வைஸ் பண்ண போறான்? அவன் இந்த மெடிடேஷன் அந்த யோகா போய் தொலையாம ராத்திரில துவா செஞ்சு பாருங்க. ராத்திரில டென்ஷன் போகாத ஆட்கள் ராத்திரில உட்காந்து தன்னந்தனியான்ற சொல்லித்தரான். ஹாலியன்னா 4 பேர் பார்த்தா தனிமைன்ற அர்த்தம் கிடையாது, இருட்டெலாம் தனிமை வரும். அப்போ இருட்டில் உட்காந்து கொண்டு தன்னந்தனியாக கையை ஏந்தி யா அல்லாஹ் எனக்கு தாங்க முடியல, அல்லாஹ் வேறு யார்கிட்ட நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு அழுதுரு. அழுதால் ஃபிசிக்கலாகவும் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கக்கூடிய எல்லாம் கண் வழியாக கொட்டி போய்கிறது. அழுகிற காரணத்தினால நிறைய ப்ராப்ளங்கள் உடல் ரீதியாகவும் சால்வ் ஆகிறது. மனசில் உள்ள பாரம் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி இருக்கிறோம், வைக்க வேண்டிய இடத்துல வச்சுவிட்டோம், இனி அவனாச்சு அந்த பிரச்சனையாச்சு, நம்ம பிரச்சனை இனிமேல் அது இல்லை என்று நினைப்பு தன்னால் அது வரும். இந்த மாதிரி எப்போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்போ இந்த கண்ணீர் விட்டு கதறி பாருங்கள். மன அழுத்தமாவது மண்ணங்கட்டியாது ஒன்றுமே கிடையாது. அப்போ இது மாதிரி என்ன பிரச்சனை எவ்வளோ கவலை துன்பம் எல்லாமே சால்வ் ஆகி போய்விடும். அப்போ இதுதான் அது மன அழுத்தத்துக்கான தீர்வே தவிர இதை விட இறைவன் கடமையாக்கியிருக்க வணக்க வழிபாடுகள் அதெல்லாம் இயல்பாக உள்ளது, அதுவே மன அழுத்தத்தை குறைச்சிரும். பத்தாதவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்றது. அந்த வணக்கங்கள்லேயே சராசரியான மக்களுக்கு குறைந்து போய்விடும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் இருக்குமேயானால் இந்த நம்பிக்கைகள்லாம் வைத்திருப்பதோடு எப்போதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் வருகிறதோ, எப்போதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையோ, எப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை கவலைப்பட்டு இருக்கிறீர்களோ அப்படி எடுத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து அந்த கல்பை வந்து நமக்கு அப்படி கஷ்டப்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, சக்திக்கு மீறி கொடுக்க மாட்டேங்கிற அல்லாஹ். அப்போ உனக்கு சக்திக்கு மீறிடுச்சுன்னு அவன்கிட்ட முறையிடணும். யாரா நீ கஷ்டம் தருவது நான் என்னால் மறக்க முடியாது, எனக்கு தாங்க முடியலையேன்னு சொன்னீங்கன்னா ஒன்று கஷ்டத்தை நீக்குவான், உன்னைய தாங்கக்கூடியவன் ஆக்குவான். 2ல் ஒன்று நடக்கும். 2ல் ஒரு செட் கண்டிப்பாக நடக்கும். என்னது? அந்த கஷ்டத்தை நீ தாங்கி கொள்ளக்கூடியவனாக மாறுவாய். அப்புறம் ஏன் உனக்கு டென்ஷன் வருது? தாங்கி கொள்ளக்கூடிய கஷ்டம் வந்து 5 ரூபா காணப்போனால் டென்ஷன் ஆகுமா? நமக்கு 5 லட்ச ரூபா காணப்போனால் டென்ஷன் ஆகுது. வெறும் 5 ரூபா காயன் காண போனுச்சுன்னா கவலைப்படுவோமா? அப்படி ஆக்கிடுவோம். அல்ல இந்த 5 லட்சத்தை வந்து 5 ரூபா காயன் மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான்னா உனக்கு ஏன் டென்ஷன் வருது? அப்போ இந்த டென்ஷன்லேருந்து விடுபடுவது நிறைய இஸ்லாத்தில் நிறைய அறிவுரைகள் இருக்கிறது. இந்த உலகாதாயவாதிகள் வந்து இதுக்குன்னு பெரிய படிப்பே படித்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் சும்மா பொய். அதில் எல்லாம் உங்களுக்கு டென்ஷன்லாம் போகாது, வழங்குதா? அதெல்லாம் 1000ல் ஒருத்தனுக்கு ஆகும், அதெல்லாம் அவன் நடைமுறைக்கு வரவும் செய்யாது. ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை தான் நம்மளை என்ன செய்யும், டென்ஷன் அவுட்டு குறைக்கும். இறுதியாக நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த டென்ஷன்லேருந்து விடுபட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்